மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் இசை. நேர்முகம் நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சம்பவம் பண்ணதை தான் நான் பார்த்தேன். விஜய் அவர்கள் முதல்வர் நாற்காலியில் உட்காந்துட்டு இருக்காருன்னா அந்த நாற்காலிக்கு 4 கால்கள் இருக்குல்ல, 3 கால்கள் திரு ஸ்டாலின் அவர்களோடது. நீங்க காங்கிரஸ் உள்ள போனது பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு சர்க்கிள். அவங்க மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் இருக்காங்க. காங்கிரஸ் நிலைமை அவ்வளவுதான், காலி. காங்கிரஸ் நிச்சயமாக கழட்டி விட்டுறாரு. எத்தனையோ பேர் இந்த தமிழக மண் விரட்டி அடிச்சிருக்கு. உங்களை விரட்டி அடிக்கிறோம் வாங்க. டெல்லி போறாரு. பாரத பிரதமர் மோடி அவர்களையும் திரு அமித்ஷா அவர்களையும் சந்திக்கிறாரு. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். நேர்முகம் நிகழ்ச்சியை சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. தேர்தலுக்கு பிறகுதான் முதல் முறையா சந்திக்கிறோம்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் முதலமைச்சரே ஆக மாட்டாரு அப்படின்னு நம்ம தான் பேசியிருந்தோம். ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாருன்னு பேசியிருந்தோம். முதலமைச்சர் ஆகிட்டாரு. அவருக்கு அரசியலே தெரியாது, நிர்வாகமே தெரியாது அப்படின்னு பேசியிருந்தோம். முதல் கையெழுத்தா 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இப்போ இன்னைக்கு 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்படும், கல்லூரிகள், வழிபாட்டு தலங்கள் அருகில் இருக்கக்கூடிய அந்த கடைகள் எல்லாம் மூடப்படும் அறிவிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? முதல்ல புதிய அரசாங்கத்துக்கு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம மட்டும் இல்லை, பெருவாரியாக எல்லாருமே அரசியலை உற்று நோக்குறவர்கள் எல்லாமே சொன்னாங்க, திரு விஜய் அவர்கள் வேணா ஒரு சீட் வேணா ஜெயிக்கலாம், மீதி எங்க இடம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு. நம்ம சும்மா ஏதோ போற போக்குல சொல்லலை. ஏன்னா அவங்க களப்பணி எதுவும் செய்யல, வேட்பாளர்ல அறிவிக்கல, வேட்பாளர்கள் பேரு தெரியல, மக்களுக்கு இவங்க எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தலை. எதனா கொள்கைகளை சொல்ல, கோட்பாடுகளை சொல்ல, மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்கல, எதுவுமே கேட்காம முதல் முறையாக என்ன ஆயிருக்குன்னா, தமிழக வரலாற்றிலே, இந்திய வரலாற்றிலே மக்களா தேடி கண்டுபிடிச்சி வாக்களிச்சிருக்காங்க. சரி, வாக்களிச்சவங்ககிட்ட நம்ம போய் கேட்குறோம், உங்க தொகுதி வேட்பாளர் பேர் என்னன்னா 10 பேர்கிட்ட நம்ம கேள்வி கேட்டா 8 பேருக்கு தெரியாதுன்னு தான் பதில் வருது. சரி, என்னதானா நீங்க தெரிஞ்சு வாக்கு செலுத்துனீங்க? அவர் சொன்ன திட்டங்களா இல்லை என்ன சொன்னா? எதுவுமே இல்லைன்னு. சரி, அப்ப எதுக்காக தான் நீங்க வாக்களிச்சிங்கன்னா, விஜயை பிடிக்கும் நான் ஓட்டு போட்டேன். சரிங்க, விஜயை பிடிக்கும் ஓட்டு போட்டீங்கன்னா அப்போ பெரம்பூர்ல நிக்கிறாரு, திருச்சி, அந்த 2 தொகுதியில ஓட்டு போட்டா நியாயம். நீங்க தமிழ்நாடு முழுக்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னா இல்லை எங்களுக்கு விஜயை பிடிக்கும். சரிங்க, இப்போ மு.க. ஸ்டாலின் தோத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொளத்தூர் மக்கள் கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் தோக்கணும்லாம் ஓட்டு போடல, விஜய் எதிர்கட்சி வரிசையில் அமர்வாரம் தான் நாங்கள் நினைச்சோம். எல்லா மக்களோட மனநிலை, தாவேக்காரங்க மனநிலையே என்னன்னா, ஆட்சி பிடிப்பெல்லாம் அவங்க நினைக்கவே இல்லை. விஜய் உள்பட யாருமே நினைக்கவே இல்லை. மக்களா என்ன பார்த்தாங்கன்னா, இது என்ன சொல்றதுன்னா ஒரு வேவ். இப்போ நான் ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு ட்ரெஸ் வந்திருக்கு, இப்போ நான் வாங்கிட்டேன் நீ வாங்கலையா அப்படின்னு இவங்க சொல்ற மாதிரி ஒரு புதியதாக ஒரு கலாச்சாரம் பரவி இருக்கு. அந்த கலாச்சாரத்தை எல்லாரும் அதுக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ அது இங்கே எதிரொலிச்சிருக்கு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு புரட்சி நடந்துச்சு இல்லை, ஒரு புரிதலோட இதெல்லாம் நடந்துச்சுன்னா இல்லை. ஓகே, இல்ல நீங்க தான் வேவ்னு சொல்றீங்க, அப்ப ஏன் அதை நம்ம ஒரு விசில் புரட்சி அப்படின்னு எடுத்துக்க கூடாது? புரட்சின்றது நம்ம கொச்சைப்படுத்த முடியாதுல்ல. புரட்சின்றது பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க நடந்திருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா பல பேர் ரத்தம் சிந்திருக்காங்க, தியாகம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பேர் தான் புரட்சின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அது புரட்சிலாம் கிடையாது. புரட்சின்னா எப்படின்னா, திரு விஜய் அவர்கள் தான் அரசியலுக்கு வரணும், ரோட்ல எல்லாரும் இறங்கி போராட்டம் பண்ணியிருக்கணும். விஜய் அவர்கள் மக்களுக்காக இறங்கி இந்த கட்சியெல்லாம் சரி கிடையாது, நான் தான் உங்களுக்கான மாற்று சக்தின்னு சொல்லிட்டு போராட்டங்களை பங்கெடுத்துருக்கணும், சிறைச்சாலை போயிருக்கணும், ரத்தம் சிந்த வேணாம், குறைஞ்சபட்சம் வேறு வியாதி சிந்திருக்கணும். இதுக்கு பேர் தான் புரட்சி. இது புரட்சிலாம் நம்ம சொல்லி அந்த புரட்சின்ற வார்த்தையை நம்ம கொச்சப்படுத்த முடியாது. ஏன்னா நாங்கள் போராட்ட காலத்துலேருந்து வந்தவங்க. ஸோ அதனால அது புரட்சின்றது உலகம் முழுக்க புரட்சி வெடிச்சிருக்கு. இங்கே வெடிச்சிருக்கு. அது புரட்சி கிடையாது. அது இப்போ போக போக தான் நம்மளால சொல்ல முடியாது. மக்களோட வாக்களித்ததை நம்ம வரவேற்கிறோம். அதே நேரத்தில் மக்களை நம்ம கொச்சைப்படுத்தலை. அந்த இறுதி எஜமானர்கள் ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்கள் மக்கள் தான். அந்த மக்களையே சந்திக்காத ஒருத்தர், மக்களையே மதிக்காத ஒருத்தர், மக்களையே புறந்தல்னு ஒருத்தரை மக்கள் தலையில தூக்கி வச்சு இன்னைக்கு கொண்டாடி இருக்காங்கன்றதுதான் நமக்கு புரியாத புதிரா இருக்கு. இந்த ஒட்டுமொத்த ஸ்ட்ராட்டஜியும் நம்ம பண்ண ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இன்னைக்கு தோல்வி அடைஞ்சிருக்கு. அதை நம்ம ஒத்துக்கணும். ஆனா அதுக்காக இவர் எல்லாத்தையும் அவரே ஒத்துக்கிறார், நம்ம சொல்லல. திரு விஜய் அவர்களே இன்னைக்கு வரைக்கும் நம்ம குற்றச்சாட்டு சொல்லல. ஆனா அவரே சொல்றாரு,
நான் வந்து ஒரு மேஜிக்லாம் நான் பண்ணிட முடியாது, நான் வந்து பெரிய மீட்பர்லாம் கிடையாது, நான் வந்து தேவ தூதர்லாம் இல்லை, அவரே தான் சொல்றாரு. ஆனா அவரு தேவ தூதரா இருப்பார்னு நினைச்சுன்னா மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. ஆனா அவர் சொல்றாரு நான் அப்படிலாம் கிடையாது, நான் ஒரு காமன் மேன் தான், நீங்க என்கிட்ட பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க. இப்ப என்னால செய்ய முடியாதுன்ற எடுத்தெடுப்புலயே சொல்றாரு. கஜானா காலின்னு வந்து ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா எப்படி நீங்க கஜானா காலின்னு சொல்ல முடியும்? 2025-26ஆம் ஆண்டு நிதி அறிக்கை வந்து பிப்ரவரி மாதமே வந்து உங்களுக்கு வந்து சட்டமன்றத்தில் வந்து நிதிநிலை அறிக்கை வந்து தாக்கல் பண்றாங்க. அப்போ 10 லட்சம் கோடி கடன் இருக்கிறத வந்து சொல்றாங்க. வளர்ச்சி எவ்வளவு அடைஞ்சிருக்கு? ஜிடிபியில வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் வந்து இரட்டை இலக்கத்தை வந்து அடைஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 35 லட்சம் கோடியில இருந்து 40 லட்சம் கோடி வரைக்கும் இங்க வந்து பொருளாதாரம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இவ்வளவு தூரம் வந்து ஒரு முன்னேறிய ஒரு மாநிலத்தை வந்த உடனே என்ன சொல்றீங்கன்னா இந்த மாநிலம் ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி ஆக்குறீங்க. இந்த 50 ஆண்டுகளாக இருபெரும் திராவிட கட்சிகள் கடுமையாக உழைத்து கடுமையாக வந்து வேலை செஞ்சு மக்கள் பணி செய்து தியாகங்கள் செஞ்சு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதுவும் கடந்த 5 ஆண்டுகள்ல பார்த்தீங்கன்னா உலகமே இன்னைக்கு வந்து போற்றுகின்ற ஒரு அரசாங்கமாக திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சியை வந்து அமைச்சிருந்தார். அப்படி ஒரு இடத்துக்கு இந்த இடத்துக்கு தானே இதுக்கு தான் ஆசைப்பட்டாரு பாலகுமாரன் மாதிரி நீங்க ஆசைப்பட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு அது சரியில்லை, என் தலையில சுமைய தூக்கி வைக்கிறீங்கன்னு சொல்றாரு. இல்ல இப்போ எனக்கு என்ன கேள்வினா இதே விஷயத்தை தான் 2021 ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா பரவி இருக்கும்போது ஒரு ட்வீட் வந்து அறிக்கை ஒன்று விட்டிருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில 5 லட்சம் கோடி கடன் வாங்கப்பட்டிருக்கு, என்னால எப்படி சமாளிக்க முடியும்னு கேட்டிருந்தாரு. அவர் சொன்னதுக்கு வித்தியாசம் இருந்தது, அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம். ஏன்னா அப்போ பாத்தீங்கன்னா கோவிட் காலம், நீங்க பெரிதாக பொருளாதாரத்தை வந்து ஈட்டவே முடியாத ஒரு சூழல்ல உலகமே ஸ்தம்பிச்சு போயிருந்த காலத்துல இவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்தாரு. ஆட்சி பொறுப்பேற்ற 7வது நாளே பார்த்தீங்கன்னா கொரோனா வார்டுக்குள்ள வந்து கவச உடை அணிஞ்சிட்டு உள்ள வந்து போனாரு. அந்த இடத்துக்கும் நீங்க வந்து வெறும் கடனை வந்து வச்சுட்டு போனீங்க, பொருளாதாரம் வந்து வலுவிழந்து போய் உலகம் முழுக்க பொருளாதாரம் வந்து விழுந்து போய் கிடந்த நேரத்துல உங்களுக்கு 1 ட்ரில்லியன் எக்கானமியை நோக்கி அவங்க வந்து டார்கெட் வச்சு போயிட்டு இருந்தது உங்களுக்கு எப்படி இருக்கு? இப்ப எப்படின்னா உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல வச்சுட்டு போயிருக்காங்க. இதுக்கும் ஒண்ணுமே இல்லாம மைனஸ்ல இருந்து வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அவர் சொன்னதுக்கு ஒரு நியாயம் இருந்தது, அதுல வந்து ஒரு 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 அனலைஸ் பண்ணி தான் சொன்னாங்க. அதே மாதிரி வந்த உடனே அவர் வந்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டாங்க. இவர் சொல்லியிருக்காரு. ஆனா என்ன சொல்றாருன்னா இது வரைக்கும் யாருமே பண்ணது இல்லைன்னு சொல்றாங்க. அதுதான் சிக்கலே நமக்கு. அதுதான் நம்ம சொல்றோம் படிங்கடான்னு நம்ம எதுக்கு திருப்பி நம்ம சொல்றோம்னா நீங்க வரலாறு படிக்கணும், முன்னாடி என்ன நடந்ததுன்னு. நீங்க வந்து புதியவர்கள், ஆனா சட்டமன்றம் புதியது இல்லைல்ல, சட்டம் புதியது இல்லைல்ல, இங்க இருக்கிற ஏற்கனவே கட்சிகள் புதியது இல்லைல்ல. அப்போ நீங்க படிச்சுட்டு வந்து எதுவாக இருந்தாலும் வந்து பேசணும். எடுத்த எடுப்புல நீங்க வந்து அந்த மாதிரி வந்து பேசக்கூடாது. அதை வந்து 2 நாள்ல அவருக்கு வந்து உணர்த்திச்சு பாருங்க. அந்த உணர்த்தியோட வெளிப்பாடு தான் நேத்திக்கு அவர் பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே. எதை மென்ஷன் பண்ணி சொல்றீங்க சார்? வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு எடப்பாடி அவர்கள் வந்து உங்களை வந்து கை நோக்கி வந்து கும்பிடுறாரு. அவரு எடப்பாடி கும்பிட்டது வந்து பின்னாடி இருந்த ஜெயலலிதா அம்மையாரோட புகைப்படம் அப்படிங்கிற ஒரு செய்தியுமே பார்த்தேன். இல்ல கிடையாது, முதல்வரை நோக்கி தான் அவர் வந்து வணக்கம் செலுத்துறாரு. பதிலுக்கு கூட நீங்க ஒரு வணக்கம் செலுத்தாம அவர் வந்து பாராமுகம் காட்டுறது உள்ளபடியே இது என்ன சொல்றதுன்னா ஒரு மேம்பட்ட அரசியலை வந்து எடுத்துட்டு போகாது. அதே நேரத்துல என்ன பண்ணீங்க, திருப்பி உங்களுக்கு அது சற்று நேரத்துல வந்து உணர்ந்துட்டு திருப்பி ஐயா முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலினை போய் சந்திக்கிறாரு, அவர் வீட்டில் போய் சந்திக்கிறாரு. துணை முதல்வரை வந்து எதிர்கட்சி தலைவரை வந்து சந்திக்கிறாரு. அப்புறம் ஐயா வைகோ அவர்களை போய் சந்திக்கிறாரு. அதை வந்து எப்படின்னா மடை மாத்துறாங்க பாருங்க. வெறும் ஐயா ஸ்டாலின் அவர்களை மட்டும் சந்திச்சா என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து அரசியலா பேசுவாங்க. விஜய் அவர்களுக்கு வந்து பயம் வந்துடுச்சு, அதனால வந்து திமுக தலைவரை சந்தித்தார் அப்படின்னு சொல்றாங்க. பெட்டி வாங்கிட்டாரு அப்படின்னு வந்து பெட்டி வாங்கிட்டாருலாம் அப்படிலாம் நம்ம வந்து யாரையும் வந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டு நம்ம ஏன்னா சீமான் அவர்கள் வந்து விஜயை சந்திச்ச அந்த புகைப்படம் வரும்போது இதே வார்த்தையை தான் பயன்படுத்தி இருந்தாங்க. இல்ல அது தவறான ஒரு கண்ணோட்டங்க. அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எடுத்த கௌத்தம்லாம் வந்து எந்த விதமான ஆதாரம் இல்லாமலாம் சொல்லக்கூடாது. இது வந்து ஒரு நாகரிகத்தின் வந்து ஒரு நல்ல வெளிப்பாடா தான் பாக்குறோம். இந்த அரசியல் தான் இன்னைக்கு தேவைப்படுது. திரு சீமான் அவர்களை போய் சந்தித்தாரு, திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சந்தித்தாரு. ஸோ இதெல்லாம் வந்து ஓகே. ஆனா சம்பவம் நேத்திக்கு ஒரு சம்பவம் நடந்தது. என்ன சம்பவம் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஐயா முதல்வர் வந்து விஜய் அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து சந்திக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து இருக்காரு, கையில் ஒரு புத்தகம் வந்து வச்சுட்டு இருந்தாரு. சரி என்னடா இது, நான் கூட அப்படியே பார்த்துட்டு இருந்தேன், ஆர்வமாக நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அவர் பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு புத்தகம் வந்து கொடுக்குறாரு. புத்தகம் கொடுக்கும்போது நமக்கு வந்து ஏகப்பட்ட ஒரு மகிழ்ச்சி. அந்த புத்தகத்தை பார்த்தோன்னே அந்த புத்தகத்துல நானும் ஒரு தொடர்புடையவன். அந்த காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு வந்து நம்மளோட நண்பர்கள் தான் அந்த புத்தகத்தை வந்து எழுதுனாங்க. ஸோ திரு நீரோ மகேந்திரன் அவர்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
மூத்த ஊடகவியலாளர் வந்து நம்ம விஜய் சங்கர் அவர் வந்து எழுதியிருக்காரு. அப்புறம் சுகுணா திவாகர் இவங்கெல்லாம் வந்து அந்த புத்தகத்தை வந்து எழுதுனாங்க. அந்த புத்தகத்தை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை முழுக்க முழுக்க நீங்கள் படித்தாலே போதும். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா படிங்கன்னு சொன்னது எது தெரியுங்களா? இந்த மாதிரி புத்தகங்களை நீங்கள் படிச்சீங்கன்னா திராவிட இயக்கத்தோட வரலாறு திமுக என்னென்னலாம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகம் ரொம்ப தெளிவாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அது அந்த வரலாறு அதை படித்தாலே போதும் விஜய். அது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டிக்ஷனரியாக இருக்கும். அந்த டிக்ஷனரியில் இவர் எதுக்கெல்லாம் உங்களுக்கு விளக்கம் தேவையோ அந்த விளக்கம்லாம் வந்து எடுத்துப்பாங்க. இவருக்கு என்னெல்லாம் நெருக்கடி வந்ததுன்னா அதை எடுத்து வந்து பார்த்துக்கலாம். அதனால திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சம்பவம் பண்ணதை தான் நான் வந்து பார்த்தேன். அதே புத்தகத்தை வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்திருந்தாங்க. இதை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திரு பாரதபுரம் மோடிக்கும் கொடுத்திருந்தாரு. அவரே அந்த புத்தகத்தை பார்த்து பயங்கர இம்ப்ரெஸ் ஆயிருந்தாரு. ஆனா இவர் இந்த புத்தகத்தை வந்து படிக்கணும், கூடிய விரைவில் படிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி சார் இன்னைக்கு போட்டிருக்க அந்த ஒரு அறிக்கை, அதாவது 717 மதுபான கடைகள் வந்து மூடப்படும் அப்படின்னு சொல்லுது. இப்போ கவர்மெண்ட்ல இருந்து மூடப்படுது அப்படின்னா அது வந்து தனியார் மயமாக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வருது. ஏற்கனவே லாட்டரி பிசினஸ் இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து டாஸ்மாக் பிசினஸ்குள்ள தான் போகலாம் அப்படின்னு சார்லஸ் மார்டின் அவங்களோட பையன் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் லிங்க் பண்ண முடியுமா? இப்போ ஏற்கனவே இந்த கட்டுப்பாடுகள்லாம் வந்து இருக்கு. மத்திய அரசாங்கம் வந்து வழிமுறைகள் வந்து வகுத்திருக்காங்க. தமிழக அரசாங்கமும் அதை வந்து அமுல்படுத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே வந்து அமுல்படுத்தியிருந்தாங்க. அது என்னன்னா உங்களுக்கு மெயின் ரோட்ல இருந்து எடுத்துருவாங்க. 500 மீட்டருக்குள்ள இருக்கிற வந்து என்ன சொல்றதுன்னா ஜிஎஸ்டி சாலைகள் அந்த மாதிரி அந்த சாலைகள் இருக்கிறதுலாம் வந்து எடுத்தாங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா திமுக எங்கள் பகுதியிலே நான் சொல்ல முடியும், பள்ளிக்கு அருகில் இருந்த டாஸ்மாக் கடை எடுக்கப்பட்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கள் புழக்கம் இருக்குது, மார்க்கெட் இருக்குன்னா அந்த மார்க்கெட் பக்கத்தில் இருக்கிறது வந்து எடுக்கணும். ஆனால் மார்க்கெட் பக்கத்தில் இருந்து பெரிதாக வந்து எடுக்கல. ஆனால் பள்ளி கல்லூரிகள் வழிபாட்டு தலங்கள் பக்கத்துல இருந்து இம்மிடியேட்டாக வந்து எடுத்தாங்க. இது வந்து புதியதாக நடக்கவில்லை, ஏற்கனவே இருந்ததை தான் இவங்களும் வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு புதிய அரசாங்கம் வந்து முன்னெடுக்கும் போது அது வந்து பெரியதாக ஊடகங்கள் வந்து பேசுகிறாங்க. பட் இதை வரவேற்கணும். இதை வந்து நம்ம வந்து தவறு சொல்ல முடியும். ஆனால் இதுக்கு நீங்கள் மாற்ற 500 கடையிலேருந்து 700 கடையை நீங்கள் எடுத்துட்டு வேற இடத்துல 1000 கடை நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் பார்த்துக்கணும். அதுவும் அரசாங்கத்தோட கடமையாக தான் வந்து பார்க்குறேன். ஏற்கனவே வந்து இந்த திட்டம் இருந்தது அப்படின்னா அது வந்து செயல்படுத்தப்பட்டுச்சா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா சார்? செயல்படுத்தப்பட்டிருக்காங்க. நீங்கள் டாஸ்மார்க்கோட எண்ணிக்கை நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆய்வறிக்கை இருக்குது. நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணி இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் செக் வந்து இருக்குது. நம்ம வந்து இன்றைக்கி போகிற போக்கில் நீங்கள் வந்து பேசிட முடியாது. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து தரவுகள் இருக்குது. அந்த தரவுகளின் அடிப்படையில் தான் வந்து இதெல்லாம் வந்து பேசுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னாடி பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. அதே பாட்டிலுக்கு 10 ரூபா இப்போ தான் வாங்குறாங்க. 15 ரூபாய் சிவகங்கையில் வாங்குறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு சார். எனக்கு தெரியல. அதே வந்து தாவேகா காரங்களே தான் போடுறாங்க, வேற யாரும் போடல. திமுக காரங்க போடுறத கூட நம்ம புறந்தள்ளிடுவோம். அரசியல் காழ்ப்புணர்ச்சியா போடுறாங்கன்னு கூட நம்ம அதை புறந்தள்ளிட்டால தாவேகா நபர்களே போடுறாங்க. இன்னும் அந்த 10 ரூபாய் குறையவே இல்லைன்னா பாட்டிலுக்கு 10 ரூபாய் நீங்கள் பாட்டு போயிட்டாங்க, ஆனால் இன்னும் வாங்குறாங்கண்ணா எங்ககிட்டன்னு. இப்போ நீங்கள் சொல்கிற காணொலியும் நான் வந்து பார்த்தேன். பட் அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கு. நான் சொல்றேன் இது எல்லாமே நீங்கள் வந்து தடுக்கணும். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கத்தில் வந்து கூட்கா பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து போட்டு நெருப்பில் வச்சு எரிக்கிறாங்க அப்படின்னு அந்த பழைய செய்திகள் எல்லாமே பரப்பப்படுது. இந்த ஸ்ட்ராட்டஜி தான் தேர்தலுக்குமே இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி வந்து ஒரு மாஃபியா இருக்கு, அதோட பேருமே வந்துட்டு ரூட் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாமே பார்க்க முடியுது. இது குறித்த உண்மை தகவல் என்ன? அதுதான் நம்ம சொன்னோம். இந்த நீங்கள் டிஎன் ஃபேக்ட் செக்ல நீங்கள் பார்த்தாலே வந்து தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முந்தைய காலகட்டத்திலே திமுக அரசாங்கத்தில் இந்த குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை வந்து கைப்பற்றினதை வந்து நார்கோட்டிக்ஸ் டீம் வந்து அதை வந்து அழிச்சிடுவாங்க. ஒரு நீங்கள் கோர்ட்டில் போயிட்டு அதை ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து அழிக்கணும். அப்படி அழிச்சு அந்த பழைய வீடியோ எடுத்து போட்டு எங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து அழிக்கணும்னு வந்து சொல்கிறாங்க. சரி, ஓகே, வெல் அண்ட் குட். நீங்கள் வந்து வெறும் கட்டமைப்பே எப்படி நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா காழ்ப்புணர்ச்சிகளை பொய் செய்திகளை வந்து பரப்பி தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க. ஆட்சிக்கு தான் வந்துட்டீங்களே, உன்னை ஏன் அதை பண்ணுறீங்க? உங்கள் நோக்கம் வந்து நிறைவேறிச்சுல்ல. எதுவுமே தெரியாத வெகுஜன மக்கள் திமுக இவ்வளோ திட்டங்கள் வந்து செஞ்சுருக்காங்க, இவ்வளோ முதன்மை மாநிலமாக இருக்காங்க, இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக இருக்காங்க. நீங்கள் வந்து தமிழ்நாட்டோட சராசரி பார்த்தீங்கன்னா இந்தியா சராசரியோட ஜாஸ்தி. 3% வந்து இந்தியாவே வந்து பின்னாடி இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டோட கடன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சொல்கிறீங்க 10 லட்சம் கோடி வந்து பெருசுன்னு சொல்கிறீங்க. ஆனால் இந்தியா எவ்வளோ கடன் வாங்கியிருக்கு, மோடி அரசாங்கம் எவ்வளோ கடன் வாங்கியிருக்குன்னு தெரியுங்களா? 97 லட்சம் கோடிக்கு மேலே. அதாவது பார்த்தீங்கன்னா 97 லட்சம் கோடிக்கு மேலே வந்து இருக்கு அவங்களோட கடன் வந்து இருக்கு. அதாவது வந்து இந்த உங்களுக்கு வாங்கும் சதவீதம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அந்த
ரேஷியோவை தாண்டி அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. பட் இவங்க என்னன்னா அங்கீகரிக்கப்பட்ட அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு மத்திய அரசாங்கம் தான் இதை வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. நீங்க மத்திய அரசாங்கம் உங்களுக்கு நிதியே கொடுக்கறதுலன்ற போது இப்ப நீங்க கடன் வாங்கினீங்கன்னா மத்திய அரசாங்கம் உங்களுக்கு கொடுத்துருவாங்களா உங்களுக்கு? அப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு நிலையில தமிழ்நாடு வந்திருக்கு. இது எதுவுமே தெரியாம நம்ம வந்து வெறும் இன்னமும் நீங்க வந்து திரு விஜய் அவர்கள் வந்து புகழ்பாடுங்க, பிரச்சனை இல்லை. டிவிக்கு சாதிச்சுன்னு சொல்லுங்க, பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா உண்மையை குறைஞ்சபட்சம் வந்து பேசணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வட இந்திய ஊடகங்கள் வந்து செய்தி வந்து வெளியிடுறாங்க. கிட்டத்தட்ட 3000 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க வெறும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும். எப்படின்னா ஊடகங்களுக்கு கொடுக்கறதுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விளம்பரங்கள், இந்த செய்திகளை எடுத்துகிட்டு போய் சேர்க்குற இன்ஃப்ளூயன்சஸ் ஒரு 1000 நபர்கள் வச்சுருக்கவங்கள ஆரம்பித்து 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் வரைக்கும் வச்சுருக்கலாம். இந்த ஐடிகளுக்கு வந்து பெருவாரியாக பணம் கொடுக்கப்பட்டு ஸ்ட்ராட்டஜி வந்து வகுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸு இந்த மாதிரி கொடுத்து இத்தனை நபர்களை வந்து நீங்கள் போய் சென்றடையணும், இந்த கருத்துக்கள் போய் சென்றடையணும். விஜய் அவர்கள் வந்து எல்லாரும் வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க, அவர் சொந்த வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்குது திமுக தான், எல்லாமே ஸ்டாலின் தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட அதிமுக குறித்து அவங்க எங்கேயுமே பேசலை, பிஜேபி குறித்து எங்கேயுமே பேசல. அவங்க தான் களத்திலே இல்ல அப்படின்னு சொல்லி இல்ல, அதுதான் நீங்க பேசணும்னா விமர்சனம் வைக்கணும்னா நீங்க வந்து ஒரு நியாயமான ஒரு விமர்சனம் வச்சிருக்கணும். அந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இதை நம்ம சொல்லலை. இது வந்து வட இந்திய ஊடகங்கள் முழுக்க வந்து பேசுறாங்க. அது வந்து இன்னைக்கு சமூக வலைதளம் எல்லா இடத்துலையும் வந்து செய்திகளாக வந்துருக்கு. இதை பற்றிலாம் யாருக்குமே வந்து எந்த விதமான புரிதலும் மக்களுக்கு இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நேத்திக்கு வந்து புதியதாக ஒன்று சொன்னாங்க. என்னன்னா அரசுக்கு எதிராக யாராவது பேசுனீங்கன்னா உங்க வலைதள பழக்கங்கள் உங்க பேஜ்லாம் வந்து முடக்கிடுவோன்னு சொல்றது இது என்ன மாதிரி ஜனநாயகம்? கருத்துரிமை வந்து நமக்கு வந்து இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து எல்லாருக்கும் வந்து கருத்துரிமை பேச்சுரிமை வந்து கொடுத்துருக்கு. அந்த கருத்துரிமை பேச்சுரிமையை நீங்க வந்து நசுக்கிறீங்கன்னா அப்ப நீங்க இப்போ இதே மத்தியில இருக்கின்ற பிஜேபிக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவங்க என்னென்னலாம் பண்றாங்களோ அதுதான் நீங்க பண்றீங்க. தமிழ் தாழ்வாழ்த்து இதே கவர்னர் ஆளுநர் ரவி இருக்கும்போது இதுதான் சிக்கல் ஆச்சு. தமிழ் தாழ்வாழ்த்து நம்ம பாடல அதான் சொல்லணும். இவங்க எல்லா இடத்துலயும் திருப்பரங்குன்றமா தமிழக அரசாங்கம் அவங்க ஸ்டாண்ட்ல வந்து நிக்கிறாங்க. நீங்க யார கோர்ட்டே சொன்னா கூட மக்கள் பக்கம் தான் நாங்க நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா நின்னாங்கல்ல. நம்ம முத நாளே வந்து தமிழுக்கு நம்ம இழுக்கு வந்து ஏற்படுத்துறோம் அப்படின்னா இந்த வாக்களித்த மக்கள் தான் இதை வந்து சிந்திக்கணும். நம்ம இதை பேசி வந்து எந்த பயனும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த இப்போ ரூட் மாஃபியா அப்படிங்கிறது சமீபமாக வந்து பேச பொருளாக மாறி இருக்கு. அது யார் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரியணும் இல்லையா? ரூட் நிறுவனம் தான் அது. யார் அதோட நிறுவனர் பார்த்தீங்கன்னா திரு ஜெகதீஷ் பழனிசாமி தான். இப்பவும் பார்த்தீங்கன்னா விஜயோட தான் இருக்கார். அவர் விஜய் வந்து முதல்வர் ஆயிட்டாரு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் தான் கூட இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா அவரோட பர்சனல் பிஏ, அவரோட பிஆர்ஓ. சினிமாவுக்கு தான் அது. ஓகேங்களா? உங்களுக்கு நீங்கள் பர்சனலாக இப்போ நீங்கள் வந்து அரசோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கீங்க. அரசாங்கத்தில் ஏன் நீங்கள் வந்து பதவி பிரமாணம் வந்து ஏற்கிறீங்க சொல்லுங்க. நான் வந்து ஒரு வந்து வாக்குறுதி கொடுக்குறீங்க. தனிப்பட்ட முறையில் என்னோட அரசு சார்ந்த விஷயங்களை நம்ம யாருக்கும் சொல்லக்கூடாதுனால உங்களுக்கு வந்து 2 ஐஏஎஸ் உயர் அதிகாரிகளை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, செயலாளராக கொடுத்துருக்காங்க. அவங்க தான் உங்களோட வந்து பயணப்படணும். அதை தாண்டி பர்சனல் பிஏ வச்சுப்பாங்க, அதில் நமக்கு எதுவும் தவறு இல்லை. ஆனால் அவர் எங்கே போனாலும் கூட வந்துகிட்டே தான் இருக்கார். அதை தாண்டி இன்னொரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லுதுன்னா இந்த சட்டத்தை மதிக்கிறாங்களான்னு நமக்கு வந்து தெரியல. பதவியேற்பு விழா ராகுல் காந்தி நீங்கள் வந்து சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்றீங்க. நாங்களும் போயிருக்கோம். ஐயா கலைஞரோட வந்து பதவியேற்பு விழாவுக்கு போயிருக்கோம். ஐயா ஸ்டாலினோட பதவியேற்பு விழாவுக்கு வந்து போயிருக்கோம். நிறைய விழாக்களுக்கு, அரசு விழாக்களுக்கெல்லாம் வந்து போயிருக்கோம். நமக்கு வந்து கூப்பிட்டாங்கன்னா நமக்கு எத்தனாவது ரோலை கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல நம்ம போய் அமர்ந்துருவோம். ஓகேங்களா? அப்போ ராகுல் காந்தி நீங்கள் வந்து கெஸ்ட்டாக தானே கூப்பிட்டீங்க. கெஸ்ட்டு நீங்கள் வந்து மேடையில் உங்கள் பக்கத்துலேயே வந்து உட்கார வைக்கிறீங்க. சரி, ஓகே, ரைட்டு. நீங்கள் பதவி ஏற்கும்போது உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. மந்திரி சபை வந்து பதவி ஏற்கிறாங்க. அங்கே ஆளுநர் இருக்கணும், முதல்வர் இருக்கணும், மந்திரிகள் இருக்கணும். இவர் யாரு? இவர் என்ன தாவேக்கல்ல வந்து சேர்ந்துட்டாரா? கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து ஒரு அரசியல் விவசாய ஒரு அரசியல் எதுவுமே தெரியாதா? பப்புன்னு உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் வந்து சொன்னது வந்து உள்ளபடியே அன்னைக்கு நாங்கள்லாம் வருத்தப்பட்டோம். என்னடா இவர் வந்து பப்புன்னு சொல்லாங்கன்னா அன்னைக்கு கூட திமுக தான் உங்களுக்காக எதிர்த்து வந்து வாதாடியது. அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர், அவரை நீங்க எப்படி நீங்க பப்புன்னு சொல்லலாம்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு அது நீங்க அந்த பப்புன்றதை நீங்க ப்ரூவ் பண்றீங்கல்ல, இது எவ்வளவு அபத்தம். இது நீங்க எடுத்து பாருங்க. பின்னாடி வரும் காலங்கள்ல யாராவது பார்த்தாங்கன்னா இது வந்து 18வது அமைச்சரவை, இந்த அமைச்சரவையில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கும்போது கவர்னர் ஓகே தெரியுது, இவர் முதல்வர் தெரியுது, இவங்க மந்திரி. இவர் யாருப்பா? இவரு விஜய் கட்சியில இவர் எம்எல்ஏவா? இவர் என்ன பதவியில இருக்காரு? இல்ல, அவர் ஒரு தேசிய தலைவர் இல்ல. தேசிய தலைவர்னா தேசிய தலைவருக்கு இங்க என்ன வேலைன்னு கேக்குற அமைச்சரவைங்க. அது நல்லா யோசிச்சு பாருங்க.
ஏன் தேசிய தலைவர்னா நீங்க மற்றவங்களாம் கூட்டணியில வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்களே, எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வேணும் தானே? தேசிய தலைவர்னா யார்? உங்க கூட கூட்டணி அமைச்சாரா? உங்களுக்காக வந்து பிரச்சாரம் பண்ணாரா? என்ன பண்ணாரு ராகுல் காந்தி? உங்களுக்காக என்ன பண்ணாரு? எதுவுமே பண்ணல. ராகுல் காந்தி உங்களுக்காக என்ன பண்ணாரு? இல்ல ஒரு மரியாதை நிமித்தமா ஸ்டேஜ்ல ஏத்திருக்கிறது எப்படி? ஏங்க சிறப்பு விருந்தினருங்க, நல்லா புரிஞ்சுங்க. சீப் கெஸ்ட். நீங்க கெஸ்ட்னா கெஸ்ட்டுக்கு என்ன வேலை சொல்லுங்க? கெஸ்ட்டுக்குன்னு ஒரு இருக்கை இருக்குங்க, அங்கதாங்க போய் உட்காரணும். நீங்க எப்படி முதலமைச்சர் பக்கத்துல போய் உட்காந்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க? கவர்னர் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க, போஸ்ட் கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்கு? இல்ல சொல்லிடுங்க, தாவேகால நான் உறுப்பினர் ஆயிட்டேன், தாவேகால நான் வந்து நிக்க போறேன், திருச்சி கிழக்குல வேட்பாளர்னு சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஒரு மந்திரி சபை வரட்டும், கண்டிப்பா நீங்க நாடாளுமன்றத்துக்கு இதோட உங்க கதை முடிஞ்சு போச்சு. நீங்க ஒன்றும் நாடாளுமன்றத்துக்கு போக போறதே கிடையாது. ராகுல் காந்தியும் போக போறது, காங்கிரஸும் வந்து போக போறது இல்லை. தமிழக அரசியல் நோக்கி வாங்க, தாராளமா வாங்க. எத்தனையோ பேர் இந்த தமிழக மண் வந்து விரட்டி அடிச்சிருக்கு, உங்களை விரட்டி அடிக்கிறோம் வாங்க. கொஞ்சம் கூட வந்து அரசியல் பேசணும்னா அந்த அரசியலா பார்க்கணும். இது அப்பட்டமான அயோக்கியத்தனம் ராகுல் காந்தி பண்ணது. உங்களுக்கு அவர் மரியாதையே கொடுக்கலங்க. விஜய் உங்களை எங்கேயாவது கண்டுகிட்டாரா சொல்லுங்க? அவரு ராகுல் காந்தியா தான் கலாச்சி பேசுறாரு, மன்னராட்சிக்கு முடிவு கட்டணும். ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி அந்த வரிசையில வந்து இவர் வந்து வந்திருக்காரு. இவங்க தான் மன்னர் பரம்பரை. அதனாலதான் வந்து சொல்றாரு மன்னர் பரம்பரைன்னு. திமுக மன்னர் பரம்பரைலாம் கிடையாதுங்க. கலைஞர் அவர்கள் சாதாரண ஒரு தொண்டனாகிறது 14 வயதுல வந்து கையெழுத்து பிரதி பத்திரிகை நடத்தி தலையில வந்து தூக்கிட்டு அந்த அந்த என்ன சொல்றதுன்னா அந்த டெல்டா பகுதியில் வந்து நடந்து போய் மாணவர் பத்திரிகை நடத்தி மாணவர் அமைப்புல இருந்து சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டு திராவிட இயக்கத்தில் பயணப்பட்டு இப்படிதான் வந்து கலைஞர் படிப்படியாக முன்னேறி சினிமாவுக்கு கதை வசனம் எழுதி அப்படிதான் வந்து ஒரு சாதாரண தொண்டராக இருந்துதான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தார். எளிய மக்களின் தலைவராக இருந்தார். தமிழுக்கு அவ்வளோ வந்து அருந்தொன்று ஆட்டினார். தமிழை வந்து செம்மொழியாக எடுத்துட்டு வந்தார். சரிங்களா? இன்னைக்கு இருக்கிற எல்லா ஸ்ட்ரக்சரும், இன்னைக்கு இருக்கிற அடிப்படை கட்டமைப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயா கலைஞர் உருவாக்குனது. அதனால நீங்க வந்து திமுக மன்னர் பரம்பரையோ திரு கலைஞர் அவர்கள் குடும்பத்தை வந்து மன்னர் பரம்பரைனோ நீங்க வாரிசுன்னு யாருமே சொல்ல முடியாது. அதே மாதிரி அப்படி வாரிசுன்னு நீங்க சொன்னீங்கன்னா திரு விஜய் அவர்களும் வாரிசு தான். அவரே சொல்றாரு, எளிய பின்புலத்திலிருந்து நான் வந்தேன், நான் வாரிசு அரசுல வந்து எதிர்க்குன்னு சொல்றேன். நீங்களே விஜயே ஒரு வாரிசு தான். எப்படி நான் சொல்றேன்னா, அவங்க அப்பா வந்து இவரே சொல்றாரு, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு மகனாக பிறந்தேன் அப்படின்னு சொல்றாரு. நீங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு மகனாக பிறந்து நீங்கள் வந்து கூகுளுக்கு சிஇஓ ஆயிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து சொல்லலாம் பரவாயில்ல, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு மகனாக பிறந்து பெரிய ஒரு சிஇஓ ஆயிருக்காரு, ஒரு பெரிய நிறுவனத்தையே கட்டமைச்சிருக்காரு. இல்லை ஒரு பெரிய சினிமாவில் தானே சார் வந்தீங்க நீங்களும் சினிமாவில் தான், உங்கள் மகனும் சினிமாவில் தான் வந்திருக்காரு. இது எப்படி வாரிசு இல்லை நீங்க எப்படி சொல்லுவீங்க? அது வாரிசு அந்த சினிமால வேற, இவங்க மென்ஷன் பண்றது அரசியல்ல வாரிசு தலைவர் எல்லாமே ஒண்ணுதாங்க. வாரிசுனா என்ன சொல்லுங்களேன்? சினிமால மட்டும்தான் வாரிசு, மித்தெல்லாம் வாரிசு கிடையாது. வாரிசுனா எல்லாமே தான் வாரிசு. வாழையடி வாழைய ஒரு தொழிலை பண்றவங்க தான் வாரிசு. நீங்க அதுல இருந்து மாறுபட்டு நீங்க போனீங்கன்னா தான் அந்த வாரிசை நீங்க வந்து உடைக்கிறீங்க. இதுக்கு அதுக்கும் வந்து பொருத்தம் இல்லை பேச. அதே மாதிரி அமைச்சரவை பத்தி பேசிருந்தோம். சட்டமன்றத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்கள்ல அதிகமான குற்ற பின்னணி யார் பின்னாடி இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி, ஒரு ஆர்டிகல் ஒன்று வெளியாக இருக்கு. அதுல பார்த்தோம்னா அதிகமா தாவிக்காவில தான் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 41 எம்எல்ஏக்கள் மேல குற்ற பின்னணி இருக்கு. 41% வந்து மொத்தமா சொல்றாங்க. 41 எம்எல்ஏக்கள் நீங்க சொல்ற மாதிரி இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா 41% வந்து குற்ற பின்னணி உள்ளவங்க இருக்காங்க. 106 பேர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 71 பேர் பாத்தீங்கன்னா பெரும் பணக்காரர்கள். பணக்காரர்கள்னா நீங்க வந்து திமுக அண்ணா திமுக விட பாத்தீங்கன்னா அதிகமான பணம் வச்சிருக்கவங்க தான். இதுதான் சொன்னாங்க, எளிய மக்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்தேன்னு இவர் சொல்றாரு. ஆட்டோ ஓட்டுறவருக்கு வாய்ப்பு. ஆட்டோ ஓட்டுறவர் நமக்கு சொல்லி சொல்லி போர் அடிச்சு. அவர் வந்து ஆட்டோ ஓட்டுநரே முதல்ல கிடையாது. அவர் வந்து கன்சல்டிங் பண்றேன்னு அவரே சொல்லியிருக்காரு. நான் ஆட்டோ கன்சல்டிங் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. கார் வந்து சொந்தமா வச்சிருக்காரு. அவர் வந்து வசதி வாய்ப்போடு இருக்காரு. இன்னும் சொல்ல போனா நம்ம முன்னாடி நம்ம நண்பர் ஜெகதீஸ்வரன் சொல்லியிருந்தாரு, 10 பேர்லயும் மோதிரம் போட்டுன்னு இருப்பாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து சும்மா ஆட்டோ ஓட்டுநருக்கு நாங்கள் வந்து வாய்ப்பு கொடுத்துட்டோம் அப்படிலாம் வந்து சும்மா கதை. அதெல்லாம் வந்து கிடையாது. எளிய மக்களுக்கு யாருக்கும் வந்து வாய்ப்புகள் வந்து கொடுக்கல. ஒரு சிலர் இருக்காங்க, அதை நம்ம வந்து மறுக்க முடியாது. பட் பெருவாரியா எல்லாம் பார்த்தீங்கன்னா பணக்காரர்கள் தான். பணக்காரர்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த குற்றப்பின்னணி, ஏன்னா விஜய் அவர்கள் வந்து பதவி ஏற்கும் போது யார் என்னன்னு பார்க்க மாட்டேன், நடவடிக்கை எல்லார் மேலும் எடுக்கப்படும். இவங்களோட பின்னணி எல்லாம் விஜய்க்கு தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா தெரியாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயா புசியானந்துக்கு தான் வந்து தெரியும். இதுக்கப்புறமாவது அவங்க வந்து அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இப்பயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுறது நிறைய வந்து இப்போ கூட இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து கைது பண்ணியிருக்காங்க. அவர் ஏதோ பெரிய கையாடல் வந்து பண்ணார். தாவேகா சார்ந்து வந்து தொடர்ச்சியாக வந்து தாவேகாக்காரங்க மேலே வந்து குற்றச்சாட்டுகள் வந்து வந்துட்டு இருக்கு. இப்பயே பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கடையில் போய் பிரச்சனை பண்ணது, நாங்கள் தான் வந்து பாரை எடுத்து நடத்துவோம்னு சொல்றது, இந்த மாதிரி பல்வேறு சிக்கல்கள் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் அவங்க வந்து எப்படி கையாள போறாங்கன்றது மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கு.
அதே மாதிரி கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து வெளிப்படையா அழைப்பு விடுத்திருந்தாங்க. அப்போ யாருமே போகல. இப்போ தேர்தலுக்கு பின்னாடி வந்து கல்லாப்பெட்டி கூட்டணி அப்படின்னு சொல்லப்பட்ட திமுகவுடைய ஆதரவு கட்சிகள் எல்லாத்தையுமே சேர்த்து ஆதரவு எடுத்து ஆட்சி அமைச்சிட்டாங்க. இப்போ வந்து ஊழல் கட்சி அப்படின்னு சொல்லப்பட்ட அதிமுகவுமே தாவிகாவுக்குள்ள போகிறதா ஒரு செய்தி ஒன்று உலா வந்துட்டு இருக்கு. உங்களுடைய பார்வை என்ன? இது அரசியல் நெருக்கடி வந்து விஜயால வந்து தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா இப்போ நீங்க ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, மக்கள்கிட்ட வேலை செஞ்சு நீங்க ஒரு டைம் ஃப்ரேம் எடுத்து நீங்க வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கஷ்டம் நஷ்டம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்க வந்து எதை சொல்றேனே, மக்களை போய் சந்திக்கல, நீங்க கொள்கைகளை சொல்ல, வேட்பாளர் தேர்வு பண்ணல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த கொடுத்த வாக்குறுதிகள்லாம் 100% நான் இப்பயே சொல்கிறேன், திரு விஜய் அவர்களால் நிறைவேற்றவே முடியாது. ஏன்னா அந்த வாக்குறுதிகள் எதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிப்போன்றதுக்காக கொடுத்த வாக்குறுதிலாம் கிடையாது. திமுக அண்ணா திமுக கொடுத்துருவாங்க, அதுலேருந்து நம்ம ஏதாவது வந்து அடிஷ்னலாக சேர்த்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதுக்கு சின்ன உதாரணம் நான் வந்து சொல்கிறேன். இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்கும்போது சாத்தியமே இல்லைன்னு சொன்னவர் எடப்பாடி. ஆனா அதை சாத்தியப்படுத்தவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர். அதே மாதிரி இவரும் சாத்தியப்படுத்திட்டாருன்னா என்ன பண்ண முடியும்? சொல்றேன். ஏன் சொல்றேன்னா, இப்போ ஒண்ணும் இல்லை, நீங்க வந்து ஏற்கனவே நீங்க தான் சொல்றீங்க, வரும்போதே சொல்றீங்க கஜானா வந்து தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்க, சுமை அதிகமா இருக்குன்னு நீங்க வந்து சொல்றீங்க. இதே நிலைமையில இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு தூரம் பொருளாதாரத்தை வந்து எடுத்துட்டு வந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். பொருளாதாரம் வந்து அதிகமாக உயர்ந்திருக்குன்றதை தாண்டி இங்கே முக்கியமாக எல்லாரும் வந்து கடந்து போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மனித வளத்தை அவங்க வந்து நல்லா கட்டமைச்சிருக்காங்க. ஏன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல் கையெழுத்து வந்து பெண்களுக்கு வந்து இலவச அதான் விடியல் பயணம் ஏன் கொடுத்தாருன்னா, அவரோட சக்சஸ் ஸ்டோரி எங்கேருந்து ஆரம்பிச்சது, எந்த புள்ளியிலேருந்து ஆரம்பிச்சதுன்னு யாருமே வந்து பேசுறதில்ல, கடந்து வந்து போகிறாங்க. பெண்களை வந்து நீங்க கொடுத்ததோட விளைவு என்ன இருந்துச்சுன்னா, பெண்கள் முதல்ல வீட்டை விட்டு வெளியில வர ஆரம்பிச்சாங்க. எங்க வேணாலும் நீங்க டிராவல் பண்ணலாம் அப்படின்போது அப்போ வேலைகளுக்கு வந்து போறாங்க. வேலைகளுக்கு போறது வந்து முக்கியமே கிடையாது, எல்லா ஊர்லயும் வேலைக்கு போறாங்க. தமிழ்நாட்டில் ஏன் வந்து இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னா, அதாவது வந்து என்னன்னா உற்பத்தி துறை மேனுஃபேக்சரிங் செக்டார்ல பாத்தீங்கன்னா 40% மேல பெண்கள் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும்தான். உலகத்தின் எந்த மொழியிலும் கிடையாது. நீங்க யூரோப் கண்ட்ரீஸ்ல ஆரம்பிச்சு வளர்ந்த நாடுகள்ல கூட பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ல இருப்பாங்க, பேங்கிங் செக்டார்ல இருப்பாங்க, டீச்சிங் ப்ரொஃபஷனல் இருப்பாங்க. புரியுதுங்களா? நீங்க கேரளால போனீங்கன்னா டீச்சிங் ப்ரொஃபஷனல் இருப்பாங்க. நீங்க உலகத்தின் எந்த மொழிக்கு போனாலும் பெண்கள்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டா ஒன்று சினிமா துறையில் இருப்பாங்க, ஊடகத்துறையில் இருப்பாங்க, அப்புறம் டீச்சர்ஸாக இருப்பாங்க, சாஃப்ட்வேராக இருப்பாங்க, இப்படி தான் இருப்பாங்கல்ல. அதை உடைத்தவர் வந்து, அதுக்கு விதை போட்டவர் ஐயா கலைஞர், அதை உடைத்தவர் பார்த்தீங்கன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். மேனுஃபேக்சரிங்கில் வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து பெண்கள் வந்து 40% கடந்த உடனே தான் நமக்கு மேலே வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்து உலக நாடுகள் வந்து அதை ரொம்ப மைண்ட்ரூட்டாக நீங்கள் வந்து பார்க்கணும், மைக்ரோ லெவலில் வந்து பார்க்கணும். சும்மா மேம்போக்கா நீங்கள் பார்த்துட்டு போகிற ஒரு திட்டம் கிடையாது. இந்த வளர்ச்சிக்கு பின்னாடி ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குல்ல. இதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் 35 லட்சம் கோடியிலிருந்து 40 லட்சம் கோடி நீங்கள் எப்படி உங்களால் வருவாய் ஈட்ட முடிந்தது? ஏன் நீங்கள் வெளிநாட்டு முதலீடு இங்கே எடுத்துட்டோம்னா இந்த உற்பத்தி துறையில் மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ண. இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டடி பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி எந்த விதமான ஸ்டடியுமே பண்ணாமல் பெண்கள் முன்னேற்றத்துக்கான முதல் கையெழுத்த விஜய் அவர்கள் போடுவார்னு நானும் ரொம்ப ஆவலாக இருந்தேன். உள்ளபடியே சொல்கிறேன், மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். நீ 200 யூனிட்டுக்கு மின்சாரம் தருது, நீங்கள் வந்து வாழ்த்துறோம், நல்லது தான். ஆனால் நீங்கள் சொன்ன வாக்குறுதி வேற. என்ன சொன்னீங்க? மாதம் வந்து 200 யூனிட் வந்து ஃப்ரீன்னு சொல்லிட்டு, அப்படின்னா நீங்க 2 மாசத்துக்கு 400 யூனிட் ஃப்ரீயா கொடுக்கணும் உங்க கணக்கு பிரகாரம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, 2 மாதத்துக்கும் சேர்த்து அதுலயும் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லி என்ன சொல்றீங்க, 500 யூனிட் வரைக்கும் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீன்னு நீங்க சொல்லும்போது என்ன ஆகும் சிக்கல்னா, நீங்க நடுத்தர மக்கள் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் தான் இங்கே அதிகமாக மக்கள் வந்து இருக்காங்க. பணக்காரர்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் வரும் ஃப்ரிட்ஜு, ஒரு வாஷிங் மிஷினு, டிவி இது இருந்தாலும், ஏசியே நான் வந்து சொல்லவே இல்லை. இந்த அடிப்படை தேவை இருந்தாலே உங்களுக்கு 700லேருந்து 800 யூனிட் வந்து மின்சாரம் வரும். 2 மாதம் சேர்த்து வரணும் போது அதுலேயும் இவர் என்ன சொன்னார்னா மாதம் நாங்கள் கணக்கீடு பண்ணுவோன்னு வேற சொன்னாங்க. அதுவும் வந்து இப்போ இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதில் பயனடைய போகிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்பம். ஏதாவது கிராமங்களில் ரொம்ப இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா வெறும் வந்து உங்களுக்கு லைட்டு மட்டும்தான் வந்து பயன்படுத்துகிறாங்க, வெறும் தொலைக்காட்சி மட்டும்தான் பயன்படுத்த, எதுவும் வந்து சாதாரண அந்த குளிர் சாதன பெட்டி கூட இல்லை, ஃப்ரிட்ஜு கூட இல்லைன்னா உங்களுக்கு அதுக்கு வந்து அப்ளிகல் ஆகும். அது வந்து மன்னிக்கணும், அதுக்கு தான் உங்களுக்கு வந்து அது எலிஜிபிள் ஆகும். அப்போனா ரொம்ப சொற்பமான மக்கள் தான் இதில் வந்து பயனடைவாங்க. பெருவாரியான மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு இந்த திட்டம் வந்து போய் சேரலை. இந்த திட்டம் போய் சேரல அப்படின்னாலுமே ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த 100 யூனிட் மின்சாரம் இலவசம் அது வந்து கண்டினியூ ஆகிட்டே தானே இருக்கு.
அது இப்ப நீங்க இதுல சேரும்போது அது கிடையாது இல்ல உங்களுக்கு. இல்ல 500க்கு கீழே இருக்கும்போது 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்னும், 500க்கு மேல இருக்கும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய 100 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படித்தானே சொல்லியிருக்காங்க. அதுல எதுவும் புதிய நீங்க எந்த புதுசா பண்ணலன்னு நான் சொல்ல வரேன். இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன விடியல் பயணம் எவ்வளவு பெரிய ரீச் நீங்க மக்கள் கிட்ட. நீங்க ஒண்ணும் இல்ல, இது தமிழ்நாட்டு பெண்கள் மட்டும் கிடையாது, அதுதான் திருப்பி நம்ம பேச வேண்டியது. இப்ப இதே ஸ்டாலின் அவர்கள் எடுத்துட்டு வந்ததை பார்த்து நம்ம பக்கத்து மாநிலங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. காங்கிரஸ் ஆளுகின்ற நீங்க வந்து கர்நாடகாலையும் சரி, இந்த பக்கம் ஆந்திரால தெலுங்கானால கூட இருக்கு. ஆனா அந்த மாநில பெண்கள் தான் பயன்படுத்த முடியும். நல்லா நீங்க யோசிச்சுக்கணும். ஆந்திரால போய் ஒரு தமிழகத்தை சேர்ந்தவங்க ஒருத்தவங்க போய் ஆந்திரால பஸ்ல நீங்க போய் ஏறினீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு கேட்பாங்க. அந்த ஆதார் கார்டு தமிழ்நாடு ஆதார் கார்டா இருந்தா நீங்க வந்து பயணம் பண்ண முடியாது, டிக்கெட் நீங்க எடுக்கணும். வெளி மாநிலத்தை சார்ந்தவங்க யாரும் வந்து பயன்படுத்த முடியாது. அதே தான் நீங்க வந்து இங்க கர்நாடகால. தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது. வெளிநாட்டவர் வந்தா கூட அவங்க பெண்களா இருக்கணும், அவ்வளவுதான். ஒரே ஒரு கேட்டகரி தான். நீங்க வந்து பெண்களா இருந்தா மட்டும் எந்த விதமான இதுவும் நீங்க வந்து கொடுக்க தேவையில்ல. அப்போ இது எவ்வளவு பெரிய தொலைநோக்கு பார்வையோட வந்து வச்சிருக்கிற ஒரு திட்டம். அந்த மாதிரி நீங்க எதுவும் பண்ணலன்னு சொல்ல வர. அடுத்தது நீங்க என்ன சொன்னீங்க, சிங்க பெண்கள் பாதுகாப்பு படைன்னு வந்து சொல்றீங்க. ஏற்கனவே மகளிர் காவல் நிலையங்கள் இருக்கு, சரிங்களா? அதுதான் சிறப்பா செயல்படல அப்படிங்கறதுனாலதான் இதை எடுத்துட்டு வராங்க. நீங்க ஒரே ஒரு உதாரணம் சொல்லுங்களேன், சிறப்பா செயல்படல. நான் என்னால சொல்ல முடியும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டருக்கு வந்து ரொம்ப பெரிய வந்து வேலை செய்தது பாத்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்கை பேணி பாதுகாத்தது பாத்தீங்கன்னா பெண் காவல் நிலையங்கள் தான். ஒன்றும் இல்லை, ஒரு வரதட்சணை கொடுமை இல்லை, கணவர் அடிச்சிட்டாருன்னா நேரடியாக நீங்கள் போகலாம், எந்த இன்ஃப்ளூயன்ஸும் நீங்கள் பண்ண தேவையில்லை. மகளிர் காவல் நிலையம் உங்களுக்கு அழகாக உங்களுக்கு வந்து உங்களை வழி நடத்துவாங்க. அந்த வழக்கோட விவரங்களை வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு வந்து அந்த பிங்க் நிறத்தில் வந்து அவங்களுக்கு வந்து காவல் வாகனம் வந்து இருக்கும். அந்த வாகனம் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து அந்த பிங்க் நிற ஆட்டோ வந்து கொடுத்தாரு, மானிய விலையில் வந்து கொடுத்தாரு. இவ்வளோ திட்டங்கள் அவர் வந்து பண்ணியிருக்காருங்க. நீங்க அதை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டமா வந்து சொன்னீங்க. அது ஏற்கனவே திமுகவில் இருக்கிற திட்டம் தான். அடுத்தது போதைப்பொருள் தடுப்பு வந்து ஒரு மாவட்டத்திலும் வந்து ஏற்படும். இது இந்தியா முழுக்க ஏற்கனவே இருக்குது. நார்கோட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து இருக்கு, மாவட்டத்தில் இருக்கு, மாநிலத்தில் இருக்கு, எல்லாத்திலுமே இருக்கு. ஸோ அதுலயும் வந்து புதியதாக ஒன்றும் இல்லை. ஸோ இப்படி என்னன்னா முலாம்பூசுற வேலையை தான் வந்து பார்த்துருக்காரு. ஒரு படத்துல கவுண்டமணி செந்தில் சொன்னேன், டேய் நான் இந்த பக்கம் பூசும்போது நீ இந்த பக்கம் வரணும், நான் இந்த பக்கம் பூசும்போது நீ இந்த பக்கம் வரணும். எல்லா பக்கமும் நீங்க பூசினாலும் இது ஒண்ணுமே இல்லை. மக்கள்கிட்ட போய் பேசும்போதெல்லாம் நடக்கவே இல்லை. முதல் கையெழுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். பட் அதில் வந்து தவற விட்ட தான் நம்ம பார்க்குறோம். அடுத்தடுத்து அவர் வந்து நல்ல திட்டங்களை வந்து நிச்சயமாக நிறைவேற்றார். நீங்களும் வந்து காத்திருக்கணும். ஏன்னா இப்போ அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா, தாய்மாமன் சீராக வந்து உங்களுக்கு 8 கிராம் தங்கம் வந்து இருக்கு, பட்டு புடவை வந்து இருக்கு, ஓகேங்களா? அது எப்போ கொடுப்பாங்கன்னு அவங்களே தான் கேட்குறாங்க. தொண்டர்கள் வந்து ரொம்ப ஆவலா வந்து காத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து திருமணம் ஏற்கனவே ஆயிருந்துன்னு வச்சுங்களேன். இப்போ ஏற்கனவே நிறைய பேர் சொன்னாங்க, கருவுற்ற தாய்மார்கள் வந்து சொன்னாங்க, என் வயிற்றுல இருக்க குழந்தை வந்து விசிலுக்கு போட சொல்லுச்சு, என் உள்ளுணர்வு சொல்லுச்சுன்னு சொன்னாங்களே. இப்போ அவங்களுக்குலாம் குழந்தை பிறந்த உடனே அண்ணன் வந்து தங்க மோதிரம் வந்து போடணும், ஓகேங்களா? அண்ணன் சீரு, அதுக்கப்புறம் வந்து தாய்மாமன் சீரு, 2 சீரு இருக்கு. சரி, ஓகே. இப்போ ரிசல்ட் வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி போன பேட்ச்ல படிச்ச பசங்களுக்கு வந்து வேலை கிடைக்கல. அண்ணன் 4000 ரூபாய் வந்து பணம் தரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு வந்து வெயிட் பண்றாங்க. அப்புறம் மகளிருக்கு வந்து பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய் வந்து தரணும். ஸோ இதெல்லாம் நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் கோடி வந்து வேணும் இப்போ பட்ஜெட் ஒரு வருஷத்துக்கு. ஆமா, இல்ல மொத்தமா ஒட்டுமொத்தமா ஏற்கனவே 4.39 லட்சம் கோடி நம்ம வந்து பட்ஜெட் போடுறோம். இன்ட்டு 4 டைம்ஸ் இப்போ வந்து பட்ஜெட்டுக்கு வந்து பணம் தேவை. அதுக்கும் என்ன சொல்றாங்கன்னா, எங்க அண்ணன் சொந்த காசு எடுத்துன்னு வந்து போடுவாரு, இல்ல எங்க அண்ணனுக்காக நாங்க வந்து இதை வந்து நாங்க வந்து தியாகம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு டைப் சொன்னாலும், இன்னொரு டைப் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஓட்டு போட்டதே இதுக்காக தான் ஓட்டு போட்டேன், எப்போ எனக்கு வந்து தங்கம் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து உரிய விளக்கம் வந்து யார் சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்கன்னு நமக்கு வந்து தெரியும். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுக்கெல்லாம் விளக்கம் வந்து மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க, தங்க பொருட்கள் எல்லாம் வாங்காதீங்க அப்படின்னு. அவர் தங்கம் வாங்காதீங்கன்றாரு, பெட்ரோல் அதிகமாக பயன்படுத்தாதீங்கன்றாரு. அப்படின்னா என்னன்னா பொருளாதாரம் வந்து சரிவை நோக்கி போகுதுன்னு அர்த்தம். பழையபடி நீங்கள் வந்து வீட்டில இருந்தே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்கன்னு அவர் சொல்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, நான் எல்லாமே கொடுப்பேன்னு சொல்றாரு. எப்படி கொடுப்பாங்க, என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ண போறாங்க, நம்ம வந்து காத்திருந்து தான் பார்க்கணும். அதுவுமே வந்துட்டு இப்போ போர்க்காலம் நடந்துட்டு இருக்கிறதுனால தான் அவங்க சொல்லியிருக்காங்க, ஒரு குறுகிய காலத்துக்கு தானே அவங்களும் அந்த லிமிட்டேஷனை வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? சரி, இப்போ வந்து போர்க்காலம் இருக்குன்னா நேத்திக்கு வந்து போர் வந்து ஸ்டார்ட் ஆகல. அண்ணனுக்கும் தெரியும் இது வந்து போர்க்காலம் தான் சொல்லிட்டு. தங்கம் எவ்வளோ பிரச்சனையில் இருக்குன்னு தெரியும், தங்கம் எவ்வளோ விலை விற்குதுன்னு வந்து தெரியும்.
எல்லாமே அவருக்கு தெரிஞ்சுதான் அப்போ கொடுத்தாரு. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எதுக்குமே தயாராகலைன்னு நான் சொல்றேன். நீங்க தேர்தலுக்கும் தயாராகலை, ஆட்சி அமைப்புக்கும் தயாராகலை, எதுக்குமே தயாராகாம இந்த மாதிரி வெற்று வாக்குறுதிகளை வந்து கொடுத்துட்டு, ஆனா இன்னைக்கு வந்து பொறுப்பான இடத்துல இருக்கும்போது நிச்சயமாக அதை வந்து நிறைவேற்ற வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. ஏன்னா தமிழக முதல்வராக உங்களுக்குன்னு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு. வெறும் வந்து உடையில மட்டும் மாற்றம் வந்தா பத்தாது. உள்ளபடியே வரவேற்கும். கோட் சூட் போடுங்க, நல்லா இருக்கு, ஹேண்ட்ஸமா இருக்கு, ஸோ அது வந்து நல்லா தான் இருக்கு, நமக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனா நீங்க வெறும் அது செயலாக இல்லாம சொல்லாக இல்லாம களத்துல வந்து செயல்படுத்துங்க. தமிழ்நாட்டில் எல்லா இளைஞர்களும் கோட் சூட் போடுற அளவுக்கு வாழ்க்கை தரத்தை வந்து நிச்சயமாக அவர் வந்து உயர்த்த வேண்டிய ஒரு கடமை அவருக்கு வந்து இருக்கிறத நான் பார்க்குறேன். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம், எல்லா முன்னாள் சிஎம்ஏயும் சரி, எதிர்கட்சி தலைவரும் சரி, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே பார்த்திருந்தாரு. இதுக்கு முன்னாடி வந்து அவங்கள வந்து படுபயங்கரமா விமர்சனம் செஞ்ச அதே ஒருத்தர் வந்து இப்போ போய் பார்க்கறதுக்கான கட்டாயம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? அதுதான் அரசியல். அரசியல் உங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கும். நீங்க வந்து ஒரு நடிகராக இருக்கும்போது நீங்க என்ன வேணாலும் நீங்க பேசலாம். ஆனால் நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம், அதுவும் நீங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரோட முதல் ஸ்பீச் யார் எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியல, ரொம்ப அபத்தமானது. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பதவியேற்ற எந்த முதலமைச்சரும் அரசியலே பேச மாட்டாங்க. பதவியேற்பு விழாவில் பார்த்தீங்கன்னா நன்றி சொல்லுவாங்க, அதை தான் சொல்லுவாங்க. அந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு விமர்சனம் வந்து பண்ணவே மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் சொன்னார் பார்த்தீங்களா, கஜானாவே காலி ஆயிடுச்சு, அது பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, இதெல்லாம் வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. பட் அதில் வந்து அவர் வந்து சொன்னது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கை நீட்டி காலை நீட்டி அப்படிலாம் வந்து யாரும் வந்து பேசுனதே கிடையாது. அப்போ உங்களுக்கு அவ்வளோ எமோஷனல் இருக்குன்னா, அந்த எமோஷனல் வந்து வேகத்தை வந்து நீங்கள் ஆட்சி அமைக்கிறதெல்லாம் வந்து ஆட்சி செயல்படுத்தும் விதத்தில் நீங்கள் காட்டணுன்னா உங்ககிட்ட ஒன்றுமே இல்லை. எம்எல்ஏக்கள் இருக்காங்களா? உங்கள்கிட்ட பெரும்பான்மை கிடையாது, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி தான். ஆனால் நீங்கள் ஆட்சியை நடத்தணும்னா, இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் முதல்வர் நாற்காலியில் உட்காந்துட்டு இருக்காருன்னா, அந்த நாற்காலிக்கு 4 கால்கள் இருக்குல்ல, 3 கால்கள் வந்து திரு ஸ்டாலின் அவர்களோடது. ஓகேங்களா? காங்கிரஸ் ஒரு கால், அது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து பிச்சுக்கிட்டு வந்து போயிட்டாங்க. பதவி சுகத்துக்காக பதவி எப்படியாவது அனுபவிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பதவி வெறியில வந்து அவங்க போயிட்டாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிகா வந்து இவர் சொல்லி தான் அனுப்புறாரு, நீங்க போங்க, அவங்களுக்கு வந்து வெளியிலேருந்து ஆதரவு கொடுங்க. வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தா உள்ளேருந்து ஆதரவு கொடுங்க. இன்னைக்கு இந்த அரசாங்கம் வந்து அமைய வேண்டிய அவசியம் இருக்கு. மக்கள் வந்து இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் தான் வரணும்னு வாக்களிச்சிருக்காங்க. திருப்பி நம்ம வந்து இன்னொரு தேர்தலை வந்து எதிர்கொண்டோம்னா பொருளாதாரம் வந்து பின்னடைவை நோக்கி போகும்னு அவருக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு, அவருக்கு ஒரு இலக்கு இருக்கு. ஏன்னா நம்ம இவ்வளவு தூரம் இந்த தமிழகத்தை வந்து முன்னாடி முன்னேறிய மாநிலமா எடுத்துட்டு வந்து வைக்கும்போது திருப்பி நீங்க இன்னொரு தேர்தலை வந்து நீங்க சந்திச்சீங்கன்னா இது வந்து இந்த பொருளாதாரம் பின்னடைவே வந்து நோக்கி வந்து கீழே போகுன்றதுனால அவர் வந்து பெருந்தன்மையா சொல்றாரு. நான் பார்த்த வரைக்கும் இத்தனை ஆண்டுகள்ல இந்த மாதிரி ஒரு நாகரிகமான ஒரு தலைவரை, இந்த மாதிரி ஒரு நாகரிகத்தின் உச்சமா நான் வந்து பார்த்ததே இல்லை. ஏன்னா நம்ம வந்து தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம் திரு ஸ்டாலின் அவர்கள். கரூர் சம்பவத்தப்போ அவர் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி தான் வந்து பேசினாரு. எந்த தலைவரும் தன்னோட தொண்டர்கள் இறந்து போறதை பார்க்க மாட்டோம்னு நம்ம சொன்னதை பார்த்தோம். அதே மாதிரி தோத்து போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கு போயிட்டு திருப்பி வந்து நன்றி சொல்றதும் சரி, அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து சிறப்பா எதிர்கட்சியா செயல்படும் முதல்ல இவங்க தான் வந்து சொல்றாங்க. தன்னோட கூட இருந்த கூட்டணி கட்சிகளே அவங்களுக்கு போய் ஆதரவு கொடுங்கன்னு சொல்றது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா விஜயை வந்து போட்டு ஒரு உலுக்கி இருக்கிறதுனால தான் வந்து உண்மை. என்னடா இவங்க சொல்லி கொடுத்தாங்களே தீய சக்தின்னு சொல்லு, ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லுன்னு சொன்னாங்க. உள்ளபடியே நம்ம வந்து ஒரு தாய்மாமனா இருந்த எஸ்என் சுரேந்தர் கூட நம்மளுக்கு இவ்வளவு தூரம் நம்மளுக்கு உதவி பண்ணலையா, ஆனா நம்ம ஸ்டாலின் அங்கிள் யாரை விமர்சனம் பண்ணமோ அவர் நமக்கு இவ்வளவு உதவிகள் பண்றாருன்னு சொல்லிட்டு, ஸோ அதனாலதான் இவரை வந்து சந்திச்சது, மற்ற தோழமை கட்சிகளை வந்து சந்திச்சது. உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா இன்னொரு தகவல் சொல்றேன். இன்று இரவோ இல்ல நாளையோ பாத்தீங்கன்னா டெல்லி போறாரு. பாரதபுரம் மோடி அவர்களையும் திரு அமித்ஷா அவர்களையும் வந்து சந்திக்கிறாரு. அங்க வந்து திருமாவளவனும் இருக்காரு டெல்லியில. முதல்ல திருமா அவர்களை வந்து பார்த்துட்டு அதுக்கடுத்துதான் பாரத பிரதமரையும் உள்துறை அமைச்சரும் வந்து சந்திக்கிறார். 4 நாற்காலியில் இருக்கக்கூடிய 4 காலில் 1 மட்டும் தான் விஜய்னு சொன்னீங்க. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கால் வந்து எப்படியாவது நுழைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்து உள்ள போனாங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆதரவு கூட்டணியில ஒரு சலசலப்பு ஏற்படும் இல்லையா? அதிமுக உள்ள போனா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? மக்களுக்கு முதல்ல நம்பிக்கை போயிடும். முதல்ல இவர் யாரை எதிர்த்து வந்தாருன்னு பார்த்தீங்கன்னா 2 திராவிட கட்சியிலும் எதிர்த்து வந்தாலும், முதன்மையாக திமுக வந்து எதிர்த்தாலும், அண்ணா திமுக வந்து இவர் பேசவே இல்லை, பிஜேபியை வந்து மற்றும் பலர் அப்படின்னு தான் வந்து சொன்னாரு. களத்தில் அவங்க இல்லவே இல்லை, திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு வந்து சொன்னார். இப்போ அங்கே வந்து என்ன சலசலப்பு என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து என்னைக்கு வந்து பொதுச் செயலாளர் ஆனாரோ அன்னிலேருந்து தொடர்ச்சியாக அவர் சந்தித்த 11 எலெக்ஷன்ல வந்து தோல்வி வந்து தொடர்ச்சியாக சந்தித்தது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
அவரோட அந்த ஒற்றை தலைமை, முன்னாடி இரட்டை தலைமை இருந்தது, எல்லாமே இருந்தது. அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட இடத்த மட்டும் தக்க வச்சுக்கணும், நான் வந்து இந்த இடத்துல பொதுச் செயலாளர் இருக்கணும், ஆனால் என் கட்சி எப்படி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் தாந்தோண்டித்தனமாக அவர் எடுத்த பல முடிவுகள் பார்த்தீங்கன்னா சசிகலா வந்து பிரச்சனை ஏற்படுத்துச்சு. டிடிவி தினகரன் அதுக்கப்புறம் கட்சியை உடைச்சிட்டு வெளியில் போனார். ஓபிஎஸ் அங்கேருந்து எவ்வளோ தூரம் அவரும் வந்து போராடி பார்த்தார், அவரும் அதுக்கப்புறம் வெளியே வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செங்கோட்டையனும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணார். ஸோ இப்படி எல்லாரும் எனக்கு யாருமே தேவையில்லை, கட்சியோட நலன் தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா நிச்சயமாக சொல்றேன் இருமுனை போட்டியாக தான் இருந்திருக்கும். திமுக அண்ணா திமுக தான் களத்துல வந்து இருந்திருப்பாங்க. இவர் வந்து கட்சியை வீக் பண்ணதோட காரணமா அதை வந்து விஜய் வந்து கரெக்டாக வந்து பயன்படுத்தி கொண்டார். இன்னைக்கு அண்ணா திமுக வந்து ஒரு மோசமான நிலை இருக்கு. பட் இது வந்து ஆரோக்கியமான அரசியல் கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி, மிகப்பெரிய ஒரு தொண்டர் பலம் இருக்க கட்சி. சொந்த பிரச்சனைக்காக இதை வந்து நடக்கிறத விரும்பாதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி அவர்களும் வந்து அவங்க பின்னாடி நிறைய 2/3 அவங்க சைடு தான் மெஜாரிட்டி இருக்காங்க. இல்ல 2/3 இல்ல அப்படிங்கறது மாதிரியா தானே இருக்கு. ஏன்னா 17 பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு மனுவும் 30 பேர் வந்து இங்கேயோ 2/3 32 தேவைப்படுது இல்ல. அது ஒரு பெரிய சிக்கல் இல்ல. அவங்க வந்து ஒரு சிலர் அவரோட இருக்காங்க, ஆனா இவங்க பக்கம் தான் மேஜர் மெஜாரிட்டி வந்து இருக்காங்க. ஆனா நேத்திக்கு என்னன்னா அதிமுக உடைஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. பட் இன்னைக்கு சிவி சண்முகம் என்ன சொல்றாருன்னா நாங்க அதிமுக எந்த காலத்துல நாங்க உடைக்க மாட்டோம், நாங்க வந்து தலைமையை தான் மாத்தணும்னு சொல்றோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் இறங்கி வரணும்னு சொல்றாரு. எடப்பாடி அவர்கள் வந்து இறங்கி வரணும், இறங்கி வந்து இது வந்து சிக்கலை வந்து முடிக்கணும்னு. இப்போ இது என்னன்னா இது முழுக்க முழுக்க அதிமுகவோட ஸ்டாண்டு கிடையாது, இது வந்து பிஜேபியோட ஸ்டாண்டு. நீங்க வந்து காங்கிரஸ் உள்ள போனதே பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு சர்க்கிள், அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில இருக்காங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா விஜய் அவர்களுக்கு வந்து முழு மெஜாரிட்டி இல்லை, அப்போ திமுக கூட்டணிலேருந்து யாருமே வந்து விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஸோ நம்ம விஜயை டேக் ஓவர் பண்ணிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போதே எது எல்லாத்துக்கும் முன்னாடி காங்கிரஸ் போய் அங்கே போய் துண்டு போட்டு உக்காந்தனால அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம் வந்துச்சு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பாரத பிரதமர் அவர்கள் பார்த்தீங்கன்னா பெரியதாக வந்து இந்த திமுக கூட்டணி குறித்துலாம் பேசுனதே இல்லை. ஆனால் முதல் முறையாக சொல்கிறாரு 20 ஆண்டுகளாக கடந்த 10 ஆண்டுகளாக உங்களை வந்து காப்பாற்றின திமுக வந்து முதுகுல குத்திட்டீங்கன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் அப்போ நோக்கி சொல்கிறாரு. ஸோ அப்போது உங்களுக்கு சிக்கல் வந்து என்னன்னா காங்கிரஸையும் இவங்களையும் வெளியில் அமைச்சிட்டு, ஏன்னா காங்கிரஸ் வந்து இப்போ வந்து உள்ள மந்திரி சபையில் இடம் கேட்டுட்டு இருக்காங்க, இவங்களும் இடம் கேட்குறாங்க வந்து அதிமுகவும் அமைச்சர்கள் ஆகணும்னு சொல்லிட்டு இடம் கேட்கும்போது அப்போ மக்கள் சிந்திப்பாங்கல்ல, என்னடா இது நம்ம வந்து ஒரு புதிய சக்தி வரணும்னு நினைச்சா அதே பழைய ஆட்கள் தானே உள்ள இருக்காங்க. இப்போ திமுக பாருங்க எவ்வளவு நாசுக்கா நாகரிகமான அரசியல் வந்து முன்னெடுக்கும். எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தெல்லாம் பங்கு தேவையில்ல, நாங்க மக்களுக்காக ஒரு ஜனநாயகத்தை மீட்டெடுக்கணும், ஜனநாயகத்தை காப்பாற்றணுக்காக நாங்க வந்து தார்மீக அடிப்படையில நாங்க கொடுக்குறோம், நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறோம். நாளைக்கு ஏதாவது திட்டங்கள் வந்தாங்க நிச்சயமாக திமுகவும் அந்த திமுக கூட்டணியும் வந்து எதிர்த்து களமாடுவாங்க. காங்கிரஸ் பேசுமா? விஜய் ஏதாவது ஒரு இப்போ ஒன்றும் இல்லை, இந்த தமிழ் தாய் வாழ்த்து வந்து 3ஆம் இடத்துக்கு தரலாம், காங்கிரஸ்காரங்க யாராவது ஒருத்தவங்க வார்த்தை சொன்னாங்களா? அப்புறம் நாங்க சுதந்திரத்துல இருந்து வந்த கட்சி எப்படி வெக்கமேல நீங்க பேசுறீங்க? என்ன நீங்க இந்த நாட்டுக்கு என்ன பண்ணிருக்கீங்க சொல்லுங்க? உங்களால திமுகவுக்கு இழுக்குதாங்க. காங்கிரஸ் உள்ளபடியே இன்னைக்கு வெளியில போனது திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஒரு உள்ளபடியே சொல்றேன், அதை செலிப்ரேட் பண்ணோம். அவங்க நீங்க கச்சத்தீவு பிரச்சனை ஆரம்பிச்சு இலங்கை தமிழர் பிரச்சனை வரைக்கும் யாரு பண்ணாங்க? இது காவிரியா இருக்கட்டும், முல்லை பெரியாரா இருக்கட்டும், நீங்க வந்து கூட சேர்த்து வச்சிருந்தீங்க இத்தனை வருஷமா. ஆமாங்க. நான் என்ன கேட்கறேன்னா நீங்க கச்சத்தீவு பிரச்சனைல அம்மையார் இந்திரா காந்தி தான் வந்து எடுத்து கொடுத்தாங்க. கலைஞர் வந்து சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புறாரு, நாங்க இதை ஒத்துக்க மாட்டோம், கச்சத்தீவு வந்து தமிழகத்துக்கானதுன்னு அவ்வளவு தூரம் ஃபைட் பண்ணுவாரு. நீங்க கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றீங்க? ஐயா கருணாநிதி தாரை வார்த்தாருன்னு எல்லா இடத்துலயும் சீமான் வந்து பேசியிருக்காரு. அதை தான் மக்கள் இன்னைக்கு நம்புறாங்க. உண்மையான அரசியல் என்னன்னு சொல்லிட்டு படிக்கணும்னு சொல்றோம். அதே மாதிரி இலங்கை தமிழர் பிரச்சனையில 2 முறை வந்து ஆட்சியை வந்து இழந்தாங்க திமுக. அந்த வலியும் வேதனையும் பட்டது வந்து திமுக. அதை நீங்க அனுபவிச்சுட்டாருன்னு காங்கிரஸ் தான் வந்து அனுபவிச்சாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐயா ராஜீவ்காந்தி வந்து இங்கே படுகொலை செய்யப்பட்டார். அப்போ வந்து திமுக எவ்வளோ பெரிய வீழ்ச்சியை வந்து சந்திச்சது. அதை வந்து யார் அறுவடை பண்ணாங்கன்னா அன்னைக்கு அண்ணா திமுக அறுவடை பண்ணாங்க. அப்போ காங்கிரஸால காயப்பட்டது, அவமானப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுக. அதை யாரெல்லாம் அறுவடை பண்ணாங்களா? அண்ணா திமுகவும் காங்கிரஸ் தான் அறுவடை பண்ணாங்க. பட் இன்னைக்கு வந்து காலம் வந்து கனிந்து வந்திருக்கிறது. திமுக இன்னைக்கு வந்து ஒரு தேசிய கட்சியாக மாற வேண்டிய ஒரு நேரம் வந்திருக்கு. இன்னைக்கு தமிழகத்தின் தலைவராக தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு தேசிய தலைவராக திரு மு க ஸ்டாலின் மாற வேண்டிய ஒரு சூழல் இன்னைக்கு வந்து மலர்ந்துருக்கு. காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு களத்தை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. ஏன்னா இந்தியா கூட்டணின்னு ஒன்று அமைச்சதே பார்த்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் தான். அவர் தான் முதல்ல இந்தியா கூட்டணின்னு சொல்றாரு. ராகுல் காந்தி வந்து பிரதமர் வேட்பாளர் இவர் சொல்லும்போது
அந்த கூட்டணி எல்லாம் கலந்து வந்தது. இப்போ ஒன்று பாருங்க, 400 சீட்டுக்கு மேல ஜெயிப்பாருன்னு சொன்ன திரு மோடி அவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மெஜாரிட்டியில் இன்னைக்கு வர முடியல. கூட்டணி கட்சிகள் ஆதரவோட தான் இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்காரு. அங்க ஒரு தொங்கு பாராளுமன்றமே அமைஞ்சதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா விதை போட்டவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு இது ஒரு தேசிய கட்சியாக மாறுகிறது. தேசிய கட்சியாக இருந்த காங்கிரஸ் வலுவிழந்து போய் இன்னைக்கு மோசமான ஒரு நிலையை வந்து சந்திச்சிருக்கு. இல்ல இப்போ நீங்க சொல்றத பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கூட்டணியோட தலைவரா மு.க. ஸ்டாலின் அவர்கள் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கத்துல வந்து தாவேகாக்குள்ள அதிமுக போனாங்க அப்படின்னா அந்த கூட்டணியில இருந்தும் காங்கிரஸ் வந்து வெளியே வரும். அப்ப காங்கிரஸோட நிலைமை என்னவாக? காங்கிரஸ் நிலைமை அவ்வளவுதான், காலி. காங்கிரஸ் வந்து நிச்சயமாக கழட்டி விட்டுருவார் விஜய். அவருக்கு வந்து தெரியும் காங்கிரஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூட்டைப்பூச்சி மாதிரி தான். மூட்டைப்பூச்சி இருக்கிற இடமே தெரியாது. ஆனால் உங்களுக்கு வந்து அந்த வீட்டையே கொளுத்துற மாதிரி ஒரு நிலம வந்துடும். அதனால அவருக்கு வந்து நல்லாவே தெரியும். அவருக்கு இப்போ விஜய்க்கு எந்த சிக்கலுமே கிடையாது. வெளியில இருந்தும் திமுக கூட்டணியில் இருக்கும் ஆதரவு இருக்கு. அதே மாதிரி இப்போ நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கறது கூட அவங்க ரெடியா இருக்காங்க. அதிமுக கூட்டணி ரெடியா இருக்காங்க. அதில் 2 பிரிவா பிரிஞ்சு அவங்க கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும்போது காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லக்கேஜ் தான். இப்போ தமிழ்நாட்டுக்கே எக்ஸ்ட்ரா லக்கேஜ், திமுகவுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வந்து கழட்டி விட்டாச்சு. இப்போ இவரும் விஜயம் வந்து கழட்டி விடுற நாள் வந்து வெகு விரைவில் இல்லை. அனாதையாக தான் காங்கிரஸ் வந்து இந்தியாலையும் இருந்து காங்கிரஸ் தொடை தெரியப்படும், தமிழக அரசியலேருந்து காங்கிரஸ் தொடை தெரியும். ஏன்னா நீங்கள் பண்ண துரோகம் அப்படி. அது சொல்லுவாங்களே, சாப்பிட்ட கை ஈரம் கூட காயலை அதுக்குள்ளே துரோகம் பண்ணிட்டான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நீங்கள் ஜெயிச்சிங்க. ஒரு முதல்வரை பார்த்து ஒரு நன்றி கூட சொல்லாமல் நீங்கள் எதிர் முகாமில் போய் நீங்கள் உட்காடுறீங்கன்னா அப்போ நீங்கள் அதை வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே நீங்கள் போக வேண்டியதுனா. எவ்வளோ நீங்கள் நயவஞ்சகமாக பேசி 28 சீட்டும் நீங்கள் வாங்கினீங்க, ஒரு ராஜ்யசபா எம்பி வாங்கினீங்க. ராஜ்யசபா எம்பியை கொடுத்துட்டு போங்க. உங்களுக்கு யார் வேணான்னு சொன்னாங்க? நீங்க யாரோட வேணா கூட்டணி வச்சுங்க. உழைப்பெல்லாம் இவங்க செலுத்திருக்காங்க, வேர்வையை சிந்தி உங்களை உழைக்க வச்சிருக்காங்க. உங்களுக்காக வந்து பிரச்சாரம் பண்ணி தாங்க அவர் தொகுதிக்கு அவரால் போக முடியல. இல்லைன்னா ஐயா ஸ்டாலின் அங்க ஜெயிச்சிருப்பாரு. இல்ல இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா தன்னோட தொகுதியில தானே ஜெயிக்க முடியல, இவங்க எப்படி காங்கிரஸ் ஜெயிக்க வச்சாங்க அப்படிங்கிறது தான். அது வந்து முற்றிலும் தவறான ஒரு வாதம், மனசாட்சி அற்றவர்கள் பேசுகின்ற ஒரு வாதம். அரசியல் அறிந்தவர்கள் யாருமே இப்படி வந்து பேச மாட்டாங்க. தன்னோட கூட்டணி கட்சிகளை வந்து ஜெயிக்க வைக்கணும். திமுக வேட்பாளர் கூட அந்த அளவுக்கு வந்து முதலமைச்சர் பண்ணலங்க. 2 பேரும் போய் மாறி மாறி வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. துணை முதல்வரும் சரி முதல்வரும் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளை வந்து ஜெயிக்க வைக்கணும். இன்னும் ஒரு படி மேலே போய் ஐயா ஸ்டாலின் வந்து ஒரு அறிக்கை விட்டாரு. தன்னோட மாவட்ட செயலாளர் தாங்க திமுகவோட முதுகெலும்பு. ஒரு திமுக தொண்டனும் பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய அமைச்சருக்கு இணையானவங்க. அவ்வளோ தூரம் களத்தில் வந்து களமாடுவாங்க. எந்த விதமான சமரசத்துக்கும் இடம் கொடுக்காத ஒரே ஒரு தொண்டர் யாருன்னு பார்த்தா திமுக தொண்டர்கள் தான். அவ்வளோ தூரம் களத்தில் வந்து வீரியமாக வேலை செய்த தொண்டர்களை பார்த்து மாவட்ட செயலர் பார்த்து என்னமா சொன்னாரு, கூட்டணி கட்சி வேட்பாளர் யாராவது தோத்தாங்கன்னா அந்த மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்படும் சொன்னாரு. அது எவ்வளவு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தும் தெரியுங்களா? ஆனா அந்த தொண்டர்கள் அவ்வளவு தூரம் அர்ப்பணிப்போட வேலை செஞ்சாங்க. உங்களை வந்து களத்துல எடுத்துட்டு போய் சேர்த்தாங்க. ஆனா நீங்க பச்சை துரோகம் பண்ணிட்டு போயிட்டுங்க. அதுக்கான பலன் நீங்க அனுபவிங்க. திரு ஸ்டாலின் அவர்களோட தோல்வி இது வந்து என்ன சொல்றதுன்னா நம்ம ஆய்வு பண்ண வேண்டிய ஒரு தோல்வி. அது உண்மையான தோல்வியா அப்படின்றத வந்து நம்ம மக்களோட பார்வைக்கு வந்து விட்டுரும். அது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக தான் நம்ம பார்க்குறோம். மக்கள் யாருமே வந்து திரு ஸ்டாலின் எதிராக வந்து இல்லை. ஸோ அவர் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனதில் தான் இருக்காங்க. வெற்றி தோல்வி வந்து புதியது இல்லை. அவர் வந்து திருப்பி மீண்டு எழுந்துவார். ஆனால் காங்கிரஸ் இதோட எழுந்து வரதுக்கான எந்த சாத்தியக்கூறுகளும் இல்லை. இல்ல துரோகம் அப்படின்னு நீங்க காங்கிரஸ சொல்றீங்க. ஆனா திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட்டணி வைக்க ஒரு பேச்சுவார்த்தை போனதுனாலதான் இப்ப அதிமுகவே 2ஆ பிளந்திருக்கிறதா சொல்றாங்களே. இல்ல அது தவறான வாதம். அது இல்ல சொல்றதே சி.வி. சண்முகம் அவர்கள் தான். சி.வி. சண்முகம் வந்து 1000 சொல்லுவாருங்க. நான் என்ன சொல்றேன்னா அது வந்து அதிமுக தரப்புல இருந்து பேசப்பட்டது உண்மை. நம்ம அதை வந்து மறுக்கவே இல்லை. இதை கூட முதல் நாள் என்ன சொன்னாங்கன்னா தேசிய ஊடகங்கள் வந்து சொன்னாங்க வந்து என்ன சொல்றதுன்னா கம்யூனிஸ்ட் கட்சியின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தேசிய தலைவர் திரு பேபி அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா திமுக அதிமுக கூட்டணி வைக்கிறதுக்கு அதிமுகவுக்கு வந்து ஆதரவு கேட்டு திமுக பேசணும் தோணியில வந்து முத நாள் பேசிட்டாரு. இல்ல அவர் அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. அறிக்கையில அதுதான் இருந்தது. முத நாள் சொல்லிட்டாருங்களா, அடுத்த நாள் ஏன் அவர் வந்து மறுத்து பேசுறாரு? அதுவுமே சர்ச்சையான கேள்விதான். அதுதான் சொல்றேன். அப்படின்னா அப்படி ஒரு தகவல் நடக்கவே இல்லை. அப்படி ஒரு பரிமாற்றம் நான் 100% என்னால சொல்ல முடியும். திமுக தரப்புல இருந்து அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. நம்ம ஏன் ஆணித்தரமா சொல்றோம்னா முன்னாள் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெளிவா சொல்றாரு. அங்க ரிசல்ட் வந்தவனே சொல்றாரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக நாங்க செயல்படணும் ஒருத்தர் டிக்ளரே பண்றாருங்க, அறிக்கை கொடுக்குறாருங்க. திரைக்கு பின்னாடி என்ன வேணா நடக்கலாம் நீங்க பேட்டியில சொல்லியிருக்கீங்க. ஆமாம், நானும் வந்து சொன்னேன், நான் இல்லைன்னு சொல்ல. திமுக அதிமுக கூட்டணி வைக்கலாம் நான் எங்கேயுமே வந்து பேசவே இல்லை. அது ஆரோக்கியமானது இல்லை. அதிமுக வேணா இந்த வந்து ஸ்டாண்டுக்கு வரலாம், திமுக ஒரு காலம் வராதுன்னு நான் வந்து ரொம்ப தெளிவா சொல்லுங்க. அந்த கருத்துல நான் இப்போ வந்து நான் பின்வாங்கல. அப்படி ஒரு பேச்சே வந்து நடக்கல. அது சாத்தியமே இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்களேன், திமுக அதிமுக சேர்த்தா உங்களுக்கு பெரும்பான்மையே வராது. நீங்க கூட்டணி கட்சியில வெளியில எடுத்துட்டீங்கன்னா திமுக அதிமுக எப்படி சேர முடியும்? சேரதுக்கான வாய்ப்புகள்
குதிரை பேர் அரசியலுக்கு வழி வகுத்துறக்கூடாதுன்றதுனால தான் முதல்வர் அந்த ஸ்டாண்ட் எடுத்தாரு. ஸோ இது வந்து இன்னைக்கு அப்பட்டமா திரு பேபி அவர்களே அடுத்த நாளே வந்து சொன்னார். அப்படிலாம் ஒன்று நடக்கவே இல்லைங்க. நான் சொன்னதை தப்பா புரிஞ்சு அவர் சொன்னதை அவரே மாத்தி பேசினார். அதுன்னா உண்மைதான், நம்ம வந்து மறுக்கவே இல்லை. ஆனா அது இன்னைக்கு எடுப்படல. அப்படி ஒரு ஸ்டாண்ட் வந்து திமுக ஒரு காலம் எடுத்ததே கிடையாது. அப்ப எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து போய் சொல்றாரு அப்படின்னு சொல்ல வரீங்களா? அப்படிதான் இருக்கணும், அப்படிதானே இருக்கணும். அப்போ பேபி அவர்கள் சொன்னதை பின்வாங்குறாரு, அடுத்த நாள் பின்வாங்குறாருன்னா திமுக தரப்புல இருந்து அப்படி யாரும் சொல்லவே இல்லையா? நாங்க வந்து அண்ணா திமுக சேர்ந்து ஆட்சி அமைப்பெல்லாம் அவங்க வந்து சொல்லவே இல்லையா? ஒரு காலம் வந்து அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே வந்து இல்லை. விஜய் அவர்கள் சொன்ன மாதிரியே இந்த தேர்தலில் வந்து களத்தில் இல்லாம போறது எடப்பாடி பழனிசாமியா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது நமக்கு ஆபத்தானதுன்னு நான் சொல்றேன், திரும்பி சொல்றேன். இங்க இருவரும் திராவிட கட்சிகள் தொண்டர்கள் வந்து அதிகமா இருக்காங்க. நீங்க இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, திரு விஜய் அவர்களுக்கு 35% வாக்கு வந்து போட்டிருக்காங்கன்னா 35% தாவேக்காரங்கெல்லாம் கிடையாது. திமுக காரங்க ஓட்டு போட்டிருக்காங்க, அண்ணா திமுக காரங்க ஓட்டு போட்டிருக்காங்க, காங்கிரஸ், பிஜேபி, விடுதலை சிறுத்தை, அவரோட தொண்டர்கள், பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து விஜய்க்கு ஓட்டு போட்டு உங்களால 35% தான் வந்து வர முடியுது. திமுக இதுக்கு முன்னாடி வெற்றி பாருங்க, கடந்த தேர்தலில் திமுக வந்து 45% வாக்குகளை வாங்கி அரியணை வந்து ஏறினாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 42% வரைக்கும் 40% வரைக்கும் அண்ணா திமுக வாங்கியிருக்காங்க. இந்த தேர்தலில் ஒரு சர்க்கிள் நிச்சயமாக திமுகவும் சரி அண்ணா திமுக மீண்டு எழுந்து வரும். தாவேக்காக்கு உங்களுக்கு இவ்வளோ பெரிய இடம் கொடுத்துருக்காங்களே, இதை உங்களால் நிலைச்சிக்க முடியுமா? இதை உங்களால் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போக முடியுமா? அந்த சவால்கள் அவர் வந்து நிறைவேற்றினார்னா வருங்காலங்கள் இங்கே யாருமே வந்து அரசியலுக்கு வந்து அன்ஃபிட்டுன்னு நீங்கள் யாருமே சொல்ல முடியாதுங்க. வாய்ப்புகளை வந்து மக்களுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, வழங்கியிருக்காங்க. அதை நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, எந்த தூரம் உழைக்க போகிறீங்கன்றது சின்ன உதாரணம். நீங்கள் என்ன சொல்றீங்க, எனக்கு பசி தெரியும், நான் பசியெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் போடுற கோட் எத்தனை லட்சம் தெரியுமா? நான் அதை பேசக்கூடாதுன்னு நான் கடந்து போகிறேன். எத்தனை லட்சம் தெரியுங்களா? நம்ம வந்து பாரத பிரதமர் மோடியை வந்து நம்ம வந்து சொல்கிறோம், அவர் வந்து 40 லட்சம் கோட்டு போட்டார், 75 லட்சம் கோட்டு போட்டார். இந்த கோட்டு 4லேருந்து 5 லட்ச ரூபா கோட்டு. ஒரு நாளைக்கு ஒரு கோட்டு போடுறீங்க, 30 நாளைக்கு 30 கோட்டு. யோசிச்சு பாருங்களேன், எங்கே போகுதுன்னு பாருங்க. இதோட பட்ஜெட் எங்கே போகுதுன்னு பாருங்க. அது அவர் பணமா கூட இருக்கட்டுங்க. அதே மாதிரி நம்ம சட்டமன்றம் முன்னாடி ஏர்போர்ட் வைக்கிறதாகவும் ஒரு செய்தி ஒன்று பார்க்க. அதான் சொல்றேனே, நீங்க தான் சொன்னீங்க ஜெயிச்ச உடனே எல்லா ஊருக்கும் போகுன்னு சொன்னீங்கல்ல. இப்போ நான் சொல்றேன், சேலஞ்ச் பண்றேன், எல்லா ஊருக்கும் விஜய் அவர்கள் போட்டோன்னு சொல்றேன். அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா? அவர் எல்லா கிராமத்துக்கும் 12,500 கிராமங்களுக்கு போனால் எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியுமா விஜய் அவர்களுக்கு? அதான் சொல்றேனே, நீங்க கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைவேற்ற முடியாதது தான். அதனால நீங்க கோட்டு வந்து சட்டசபைக்குள்ள போட்டுங்க, மக்களை பார்க்க இந்த கோட்டை போட்டு நீங்க வருவீங்களா? இந்த புழுதி பறக்கும் மணல்ல, இந்த புழுதி காட்டுல இந்த கோட்டை போட்டு தான் வருவீங்களா? இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குங்க, எங்க வேணாலும் நீங்க போங்க. அதுதாங்க, இது எல்லாமே புதியதாக இருக்குங்க. நீங்க படமா, நீங்க வந்து படத்துல இல்லைங்க, இது நீங்க வந்து நிஜத்துக்கு வந்துட்டீங்க. தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நம்மளோட பாரம்பரிய உடை தான் வந்து போடுவாங்க எல்லாருமே. குறைஞ்சபட்சம் பேண்ட் சட்டையாவது போட்டுங்களா, இயல்பா இருக்குமே. இல்ல இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? அவர் என்ன உடை போட்டிருக்காரு அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க. நாங்க யாருமே இதை விமர்சனம் பண்ண, நீங்க தானே சொன்னேன், நான் எளிய வீட்டு பிள்ளை, உங்க வீட்டு பிள்ளை, உங்க வீட்டுல இருக்க விஜய், உங்க வீட்டு விஜய் அப்படின்னு நீங்க சொன்னீங்களே. நீங்க போட்ட மாதிரி எல்லாரையும் போட வைங்கன்னு தான் சொல்றேன். நீங்க கோட்டு போட்டது பிரச்சனை இல்லை. நீங்க 5 லட்ச ரூபால கோட் சூட் போடுறீங்க, நான் ரொம்ப ஹாப்பி, சந்தோஷப்படுறேன். எல்லாரையும் அந்த மாதிரி போட வைங்க ஐயா, திட்டங்களை வந்து நிறைவேற்றுங்க ஐயா, இமிடியேட்டா வந்து வேலை செய்யுங்க ஐயான்னு நாங்க சொல்றோம். இதுல என்ன தவறு இருக்கு? 2 நாளையிலேயே 2 திட்டங்கள் நிறைவேற்றிருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம எப்படி? அதுதான் உல்டா திட்டங்கன்னு நான் தான் இவ்வளவு நேரம் நான் சொன்னேன்ல. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முலாம் பூசி நீங்க கொடுக்குறீங்க, புதியதாக நீங்க எதுவுமே பண்ணலையா? புதுசா பண்ணுங்க, யங் பிளட்டு, நீங்க வந்து புதுசா சிந்திங்க, புதுசா வந்து பண்ணுங்கன்னு சொல்றேன். சார், நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்திலேயே ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு நியூஸ் என்னன்னா, டி.கே. ராஜன் பண்டிட், அதாவது முதலமைச்சரோட பர்சனல் ஜோதிடரா இருந்தவருக்கு வந்து இப்போ அரசியலோட சிறப்பு பணியாளர் அதிகாரியா ஒரு பதவியுமே கொடுத்திருக்காங்க, OST பதவியுமே. எப்படி பாக்குறீங்க? அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா வெற்றிவேல். அந்த பேரையே எங்கேயுமே வந்து சொல்ல மாட்டாங்க, வெற்றிவேல் என்கின்ற ராஜன் பண்டிட். எப்படின்னா, அந்த பெயர் மாற்றதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே பாத்தீங்கன்னா ஒரு சுக்கிர தேசம் வந்து அடிச்சிருக்கு. ஏன் அப்படி நம்ம சொல்றோம்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் இருக்கார் பார்த்தீங்களா, என் ஆனந்த். அவரோட உண்மையான பேர் பார்த்தீங்கன்னா முனுசாமி. முனுசாமியிலேருந்து அவர் என் ஆனந்தா மாறினதுக்கப்புறம் அவருக்கு ஒரு யோகம் வந்தது. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து வெற்றிவேல் இவர் பேர். அவர் ராடன் பண்டிட்டுன்னு அந்த பண்டிட்டு இதெல்லாம் வந்து வச்சாதான் பிடிக்கும்ன்றது அவர் வட இந்திய பேர் இருக்கணும், சமஸ்கிருத பேர். அதை தாண்டி எதுவும் புதியதாக இல்லை. பட் உள்ளபடியே நமக்கு வந்து வேதனை அளிக்குது. நீங்கள் வந்து பெரியாரை வந்து கொள்கை தலைவர் தயவு செஞ்சு எடுத்துருங்க. நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், பெரியாரை கொள்கை தலைவராக நீங்கள் வச்சுப்பீங்க, அம்பேத்கரை கொள்கை தலைவராக வச்சுங்க. சட்டத்துக்கு புறம்பா, இதெல்லாம் சட்டத்துக்கு புறம்பானது. நீங்கள் ஒரு தனிப்பட்ட மனிதரை நீங்கள் பர்சனல் ஜோதிடரான வச்சுங்க. அவருக்கு அரசு பதவியை கொடுத்து அழகு பார்க்கணுமா? அப்போ உங்களுக்கு வாக்களித்த மக்களோட மனநிலை என்ன இருக்கு?
நீங்கள் எல்லாமே இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு நான் என்ன சொல்கிறேன், இன்னும் ஒரு படி மேலே போங்க. ஜனநாயகன் பட தயாரிப்பாளரை வந்து இங்கே வந்து கூட்டு போனீங்க, கவர்னர் மாலையை கூட்டு போனீங்க, அவருக்கு ஒரு பதவி போட்டு கொடுத்துருங்க, பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அந்த படத்தில் நீங்கள் நடிக்க போகிறது இல்லை. கடைசி படம் வந்து நீங்கள் சைன் பண்ணியிருக்கீங்க. ஜனநாயகன் படம் வந்து லாஸ் ஆயிடுச்சு, அதனால அந்த படத்தை வந்து இன்னொரு நடிக்கிறேன் சைன் பண்ணதுனால அவருக்கு லாஸ் ஆயிடுச்சு. அதை ஈடுகட்டும் விதமாக அரசு பதவி கொடுத்துருங்க. கர்நாடகை சார்ந்தவர் பரவாயில்ல, தமிழ்நாட்டில் பதவி கொடுங்க. ஏன்னா இவரும் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருந்தவர் தான் கூட்டு வந்து நீங்கள் வச்சிருக்கீங்க. கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்தவர் தான் இந்த ராதன் பண்டிட் என்கிற வெற்றிவேல் வந்து பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதாவுக்கு ஜோசியம் பார்த்து அந்த ஜோசியம் பழிக்காம எடப்பாடி டிடிவி தினகரன் தூக்கி போட்டு மிதிச்சாரு. அந்த மிதி தாங்க முடியாமல் ஓடி போய் மலேசியாவில் வந்து தஞ்சம் புகுந்தவர் 7 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்துட்டு விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது தான் இவர் இங்கே வந்தார். ஸோ அந்த மாதிரி இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து 2 பேருக்கு கொடுக்க வேண்டிய கடமை இருக்குது. நான் சொன்ன ஜனநாயகன் படத்தோட தயாரிப்பாளருக்கு ஒரு பதவி கொடுத்துருங்க. அதே மாதிரி உங்கள் கூட இருக்கிற ரூட் ஜெகதீஷ், அந்த ஜெகதீஷ் பழனிசாமிக்கும் ஒரு பதவி கொடுத்துட்டீங்கன்னா தமிழக மக்கள் வந்து எதுக்காக வாக்களித்தார்களோ அந்த நோக்கம் வந்து நிறைவேறு தான் பார்க்கும். உள்ளபடியே சொல்கிறோம், இது அரசியலில் இதெல்லாம் வந்து அநாகரிகம். இதை நீங்கள் வந்து தவிர்க்கணும். உங்களோட சொந்த வாழ்க்கையை வந்து இதில் எடுத்து நீங்கள் பதவி பிரமாணம் பண்ணீங்க பார்த்தீங்களா, நான் வந்து வெறுப்பின்றி செயல்படுவேன்னு சொன்னீங்களா, உங்களோட விருப்பத்தை நிறைவேற்றுறீங்க. நாளே 2 நாள் கூட முழுசாகல, நாளே உங்க விருப்பத்தினா அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அவர் வந்து தாவேக்காவோட தகவல் செய்தி தொடர்பாளர் தானே, அவருக்கு பதவி கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? தாவேக்கான்றது ஒரு கட்சி, நீங்க தமிழகத்தின் முதலமைச்சர், நீங்க தாவேக்கால ஏற்கனவே அவருக்கு வந்து பொறுப்பு கொடுத்துட்டீங்க. செய்தி தொடர்பாளர் உலகத்திலே ஒரு கட்சி ஜோசிகாரனுக்கு வந்து செய்தி தொடர்பு கொடுத்து உங்க கட்சி தான். அதே வந்து நீங்க இன்னும் மேலும் மேலும் அவங்களுக்கு மட்டும் விசுவாசமா இருக்காதீங்க. தமிழக மக்கள் இளிச்சவாயர்கள் இல்லை, ஓட்டு போட்ட மக்கள் வந்து சிந்திக்கணும். நாங்கள் வந்து புதிய மாற்றம்னு சொல்றீங்களா, இது மாற்றம் கிடையாது, ஏமாற்றம். இது வந்து பச்சை துரோகம். இது அடுத்தடுத்த நாட்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தொடர்ந்து விவாதிப்போம். நிறைய தகவல்களை பண்ணிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.